ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இன்றைக்கு 2020ஆம் ஆண்டு அப்ளைட் ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக பார்ப்போம், குயிக்காக பார்ப்போம். அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம இதுக்கு முந்தின வருஷம் 2019 இதுக்கு முந்தி செஞ்சிருந்த அப்ளைட் பேப்பர், அந்த 2019 நம்ம ஏதாச்சும் தியரி விஷயங்கள் கழிச்சுருந்தோம்னு சொன்னால் அந்த விஷயங்கள் ரிப்பீட் இங்கே கதைக்க மாட்டோம் சொன்னால் சும்மா வீடியோட லென்த் தான் கூட போகுது. இங்கே 2019 வீடியோ பார்த்துட்டு அதுக்கு பிறகு 2020 பாருங்க. சரி, அப்படியே சரி. அப்போ அந்த அடிப்படையில் முதலாவது கேள்வி நமக்கு தெரியும், மொத்த கணத்தாக்கு உந்தம் அந்த விஷயத்துக்கு சம்பந்தப்பட போகுது. ஆனா இங்க நம்ம உந்த காப்பு விதின்னு எங்கேயுமே யூஸ் பண்றது இல்ல. ஐசம் அண்ட் டெல்டா எம்ஏ பாவிக்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம நியூ சிலபஸ்ல யூஸ் பண்ணிடுவாங்க. அப்ப இதுக்கு பிறகு ஐசம் அண்ட் டெல்டா எம்ஏ தான் போடப்போம். ரைட். அப்ப இது முதலாவது கேள்விக்குரிய விஷயம். இந்த ஐடி இதான் அந்த படத்துல அந்த கேள்வியை ஃபுல்லா நான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சிருக்கேன். குயிக்கா கேள்வியை வாசிப்போம். கேள்வியில சொல்ல விஷயம் என்னன்னு கேட்டா எதுவுமே இல்ல. ஏ கமா பி வந்து ரெண்டு என்ன செய்யுதுன்னா ஒன்றுக்கு ஒரு எதிர்த்து திசையில வந்து போதுதான் இவர் யூ வேகம் இவர் லம்டா யூ வேகம் ரெண்டு பேரோட திணியும் வந்து எம். ரைட். அதுக்கு பிறகு அவங்க இந்த விஷயம் நான் நோட் பண்ணி கொண்டது. இப்ப இந்த கேட்ட கேள்வி இவங்களுக்கு மீளமைவு குணகம் ஹாஃப்னு சொல்லிக்கிறாங்க. என்னிட்ட கேட்ட கேள்வி என்னடா இந்த VA எவ்வளவு கேட்டிருக்கிறாங்க. இந்த VA பரமன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலாவது கேள்வி அறிக்கை. சரி, அப்படியே சரி, VA பரமன் என்ன. அப்ப இதுக்கு நம்ம ரெண்டு விஷயம் தான் பார்க்க போகும். ஒன்று வந்து என்ன, நியூட்டன் பரிசோதனை விதி பார்க்க போகும், நியூட்டனின் பரிசோதனை விதி. அடுத்த விஷயம் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா ஐசம் அண்ட் டெல்டா யூஸ் பண்ண போறோம். இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் யூஸ் பண்ண போறோம். சரி, அப்படியே சரி, ஃபர்ஸ்டா போ. அப்ப முதலாவது வந்து இவரை தனித்தனியா நீங்க ஏக்கு தனியா ஐசம் அண்ட் டெல்டா எம்பி பாவிச்சு, பிக்கு தனியா ஐசம் அண்ட் டெல்டா எம்பி பாவிச்சு, டோட்டலா ரெண்டு பேரையும் வச்சு ஒரு சமன்பாடு எடுக்கிற எப்படின்னு சொல்லி விளக்கமா 2019ஆம் ஆண்டு வீடியோல சொல்லி தந்திருக்கிறேன். சரியா? இப்ப நான் ரிப்பீட் அதை செய்ய போறது இல்ல, திருப்பி ஏக்கு தனியா பிக்கு தனியா அப்படி பாவிக்க போறது இல்ல. நீங்களும் ஈஸியா முதலாவது ஸ்டெப்போட விஷயத்தை முடிச்சுக்கொள்ளுங்க. அப்ப நான் என்ன செய்யறேன், ரெண்டு பேருக்கும் சேர்த்து பாவிக்கிறேன். ஏ கமா பி ரெண்டு பேருக்கும் வந்து என்ன செஞ்சா I சமன் டெல்டா எம்வியை பாவிக்கிறது. ரைட். ரெண்டு பேருக்கு சேர்த்து I சமன் டெல்டா எம்வியை பாவிக்க போறீங்க இந்த டிரெக்ஷன்ல. அப்ப கவனிங்க, ரெண்டு பேருக்கும் சேர்க்க போகல நீங்க ஐட வெளியே வந்து பூஜ்ஜியமா போயிருமே. அந்த டிரெக்ஷன்ல ஒரு ஐ தொழிற்படுது, எனக்கு இந்த டிரெக்ஷன்ல ஒரு ஐ தொழிற்படுது. தனித்தனியா பாவிச்சா தான் ஐ வரப்போகுது அந்த சமன்பாட்டுல. நான் தனித்தனியா பாவிக்கல, ரெண்டையும் சேர்த்து பாவிக்கிறேன். அப்ப ரெண்டையும் சேர்த்து பாவிக்கும் போது எனக்கு இங்க ஐ வந்து இல்ல, பூஜ்ஜியம். ரைட். அப்ப ஒன்றுமே இல்லை. இது எப்படி யூஸ் போடுறோம்னு சொல்லி நான் சொல்லி இருந்திருக்கேன். அங்க நம்ம இதுக்கு 2019 முந்தின வருடங்கள்ல உந்த காப்பு விதி. ரைட். தொகுதியில புற முறுக்கம் எதுவும் தொழிற்படல, தடை விசைகள் எதுவும் தொழிற்படல. அப்ப ஆரம்பம் வந்து மிருதுந்தத்துக்கு சமன் சொல்லி போட்டிருந்தேன். இப்ப அந்த விஷயத்த போடாம இது எழுத போறோம். அவ்வளவுதான், இந்த விஷயம் இல்ல. இறுதி உந்தம் எனக்கு என்ன மொத்தமா ரைட். இறுதி உந்தம் பாருங்க, எனக்கு மொத்தமா இருக்க இறுதி உந்தம் வந்து இங்க M into VA சக M into VB. இதுதான் இந்த இறுதி உந்தம். ரைட். இதுதான் இந்த இறுதி உந்தம் இந்த திசையில மைனஸ். இப்ப ஆரம்பம் எழுத போறோம். அந்த விஷயத்தை எழுதுறல நம்ம உந்த காப்பு விதின்றெல்லாம் போடுறல. இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்பம் அதுவும் எழுதுறல. அப்ப ஐ சமன் டெல்டா எம்பியை பாவிக்கும். மனசுக்குள்ள நம்ம விளையும் கொள்றோம். ரைட். ஒன்றுமே இல்லாத உந்த காப்பு இதை தான் பாவிக்க போறோம். இந்த காப்பு இது என்ன, இறுதி உந்தம் சமன் ஆரம்ப உந்தம். அப்ப பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துக்கான என்ன, இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம். தொகுதியில தொழிற்படுற மொத்த இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம் சமன் பூஜ்ஜியத்துக்கு சமன் அறிக்க போகுது. அந்த விஷயத்தை தான் நம்ம ஐ சமன் டெல்டா எம்பிக்குள்ள போடுறோம். சரி, அப்படி சரி. அப்ப ஆரம்ப உந்தம் பாருங்க, இந்த திசையில வந்து M into U இருக்கு. எனக்கு இந்த திசையில நான் பாவிக்கிறேன். அப்ப இந்த திசையில பார்க்க போகல எனக்கு சக போடையில இங்க லம்டா யூ வந்து இந்த திசையில இருக்கு, எனக்கு எந்த திசையில இருக்கு. அப்ப அவரோட திசையை மாத்தினா எனக்கு மைனஸ் வந்து சேர்ப்போது மைனஸ் M into லம்டா யூ. ரைட். இவ்வளவுதான், எந்த கஷ்டமும் இல்லை. இவரை தனித்தனி எப்படி பாவிக்கிறேன்னு சொல்லி 2019ஆம் ஆண்டு விலை சொல்லி தந்திருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. என்ன திருப்பி இதுல செல்ல போகல, போரிங்கா போகும் பார்த்துட்டு. சரியா? ரைட். அதை பார்த்துட்டு அதை பாப்பீங்க மேக்ஸிமம். ரைட். இப்ப அதுக்கு பிறகு பாருங்க, இப்ப நான் ஒன்னும் செய்ய போகல. இதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் VA VB சார்புள்ள ஈக்குவேஷன் நான் எடுத்து வச்சுக்கொள்ள போகிறேன். ரைட். இதுல இருந்து நான் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கொண்டு சொன்னா கவனிங்க பிள்ளைகள் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா எனக்கு VA சக VB சமன் கவனிங்க. ரைட். VA சக VB சமன். ரைட். இது ரெண்டு எனக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா நான் சமன்பாட்டுக்கு அங்கால போனா U மைனஸ் லம்டா யூ இப்படி வரப்போகுது. ஏன்டா இங்க M இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணது. அப்ப இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணா கவனிங்க இவங்க எல்லாம் போயிடுவாங்க. அப்ப எனக்கு இது என்ன என்ற முதலாம் சமன்பாடு. இது வந்து என்ற முதலாம் சமன்பாடு. சரி, சரி. இதுக்கு பிறகு கவனிங்க, இதுக்கு பிறகு என்ன செய்யலாம். ரைட். இதுக்கு பிறகு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஈக்குவேஷன் சொன்ன நியூட்டன் பரிசோதனை விதி. நியூட்டனின் பரிசோதனை விதி. ரைட். நியூட்டன் பரிசோதனை விதியை போட போறோம். அப்ப கவனிங்க, நியூட்டன் பரிசோதனை விதின்னு சொல்றது ஒன்றும் இல்ல,
விலகும் தொடர்பு வேகத்துக்கும் இதுல அணுகும் தொடர்பு வேகத்துக்கும் இடையிலான விகிதம் தான் வந்து அந்த ஈண்டு செல்றது, மீளமைவு குணகம் ஈண்டு செல்றது. அப்ப கவனிங்க, இப்ப நான் என்ன செய்ய போறேன், நியூட்டன் பரிசோதனை விதிப்படி, ரைட், நியூட்டனின் பரிசோதனை விதிப்படி நியூட்டன் பரிசோதனை விதிப்படி. அப்ப நியூட்டன் பரிசோதனை விதிப்படி விலகும் தொடர்பு வேகத்துக்கும், அப்ப நான் சொல்லிட்டேன் விலகும், இவங்க ரெண்டு பேரும் ஒரே திசையில போறாங்களா இருந்தா எனக்கு தெரியும் பிள்ளைகள், கட்டாயம் VB தான் பெருசா அடிக்கணும், அல்லது ரெண்டு பேரும் வேகமும் சமன் அடிக்கணும், ஒரே திசையில போறாங்க தான். நான் அப்ப எனக்கு தெரியும் எங்கால போகுது, நான் என்ன செஞ்சுக்கேன், ரெண்டும் ஒரே திசையில போறதுன்னு சொல்லி எடுத்திருக்கேன். அப்ப நான் ஒரே திசையில போறதுன்னு சொல்லியிருந்தா கட்டாயம் VB தான் பெருசா அடிக்கணும், அல்லது ரெண்டு சமன் அடிக்கணும். அப்ப அதுக்காக வேண்டி VB மைனஸ் VA போட்டுக்கொள்றேன். இது இந்த திசையில விலகும் தொடர்பு வேகம். அணுகும் தொடர்பு வேகம் காணுங்க பிள்ளைகள், இந்த திசையில நான் போட போகல, தொடர்பு வேகம் திசையில போகல, ஒரே திசையில போக போகல என்ன செய்யப்படும், கழிப்படும். எதிர் திசையில வர போகல ஒன்றோடு ஒன்று என்ன செய்யப்படும், கூட்டுப்படும் தொடர்பு வேகம். அப்ப எனக்கு தெரியும் இந்த திசையில போக போல தொடர்பு வேகம் பாத்தீங்கன்னு சொன்னா U பிளஸ் லம்டா யூ வரப்போகுது பிள்ளைகள், ரைட். ஏன் இந்த திசையில போகுது, தொடர்பு வேகம் திசையில போகல, இங்கால இவர் இங்க நோக்கி வராங்க, நோக்கி வர போகல, ரெண்டு வேகங்களும் கூட்டுப்படும், அது சமன் E. அதுதான் எனக்கு ஹாஃப்னு சொல்லிக்கிறாங்க, அதுதான் எனக்கு ஹாஃப்னு சொல்லிக்கிறாங்களே. அப்ப அதுல இருந்து எனக்கு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கொள்ளலாம், என்ன சொன்னா VB மைனஸ் VA என்று சொல்றது, VB மைனஸ் VA என்று சொல்றது, ரைட், VB மைனஸ் VA என்று சொல்றது பிள்ளைகள், இது போய் அங்க பெருக்கப்பட்டா U பிளஸ் லம்டா U ஓவர் 2. இது வந்து என்ற ரெண்டாவது ஈக்குவேஷன், இது வந்து என்ற ரெண்டாவது ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷன் அடிக்கிறேன் பிள்ளைகள், ரைட். இங்க ஒரு ஈக்குவேஷன், இங்க ஒரு ஈக்குவேஷன். இப்ப எனக்கு கேட்டது VA கேட்டிருக்கிறாங்க பிள்ளைகள். அப்ப VA கேட்டா நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, கூட்டலாமா, கூட்டினா VA கேன்சல் அவுட் ஆகி போயிடும், கூட்டலாம். நான் செய்ய வேண்டிய வேலை முதலாவது ஈக்குவேஷன்ல இருந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் நான் கழிக்கணும், முதலாவது ஈக்குவேஷன்ல இருந்து ரெண்டாவது ஈக்குவேஷனை கழிக்கிறேன், முதலாவது ஈக்குவேஷன்ல இருந்து ரெண்டாவது ஈக்குவேஷனை கழிக்கிறேன். கழிச்சா தான் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா VBயும் கேன்சல் அவுட் ஆகும், VBயும் கேன்சல் அவுட் ஆகும், VA மைனஸ் மைனஸ் VA என்று சொல்ல போகல, ரெண்டு VA என்று வருவார், ரெண்டு VA என்று வருவார். சரி, அதுக்கு பிறகு பாருங்க, Uல இருந்து பிள்ளைகள், Uல இருந்து U/2 கழிப்படுது, Uல இருந்து U/2 கழிப்படுது. அப்ப Uல இருந்து U/2 கழிப்பட போகல, ஒரு U/2 வரப்போகுது, ரைட், ஒரு U/2. அடுத்த மைனஸ் லம்டா Uல இருந்து, மைனஸ் லம்டா Uல இருந்து இன்னொரு லம்டா U/2 கழிப்பட போகுது. அப்ப மைனஸ் 3 லம்டா U/2, மைனஸ் 3 லம்டா U/2. இங்க மைனஸ் லம்டா U, இங்க பிளஸ் லம்டா U/2. அப்ப கழிப்பட போகல, ஒன்றுல இருந்து மைனஸ் ஒன்றுல இருந்து இன்னொரு மைனஸ் ஹாஃப் அப்படி நம்ம கழிக்கிறோம், மைனஸ் ஹாஃப்ல ஒரு ஹாஃப் கழிக்கிறோம், கழிக்க போல 3 = 2, ரைட். அப்ப அதுக்கு பிறகு கவனிக்கிறது, ரெண்டு VA சொல்றது எனக்கு வரப்போகுது, ஒரு U பொதுவா எடுத்தீங்கன்னா U/2 பொதுவா எடுத்தீங்கன்னு சொன்னா 1 மைனஸ் 3 லம்டா, 1 மைனஸ் 3 லம்டா. அப்ப VA சொல்றது எனக்கு வரப்போகுது U/4 1 மைனஸ் 3 லம்டா, ரைட். அப்ப VA காண சொன்னாங்க, அதாவது A ட வேகத்தை காண சொன்னாங்க. அப்ப VA சமன் U/4 1 மைனஸ் 3 லம்டா. சரியா பிள்ளை, சரி, சிம்பிளா ஃபாஸ்டா செஞ்சுட்டு போறோம், அவங்களுக்கும் விளங்கும். சரி, அதுக்கு பிறகு கவனிங்க பிள்ளை, அடுத்து செஞ்சுட்டாங்க, கண்டு வேகத்தை கண்டு லம்டா எனின் A இன் இயக்க திசை புறமாற்றப்படும் என காட்டுக, A இன் இயக்க திசை புறமாற்றப்படும் என காட்டுக. அப்ப கவனிங்க பிள்ளை, A ட இயக்க திசை புறமாற்றப்படுறன்னு சொன்னா இப்ப VA-க்கு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டு, VA-க்கு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டு, இந்த பெருமானம் கவனிங்க பிள்ளை, இந்த பெருமானம் VA பெரிது 0 சொன்னா, VA பெரிது 0 சொன்னா, இந்த VA பெரிது 0 சொன்னா எந்த திசையில இயங்கும், நம்ம போட்ட திசையிலே இயங்கும், அதே திசையிலே இயங்கும், நம்ம போட்ட திசையிலே இயங்கும், ரைட். இதே அந்த VA ட பருமன், அந்த VA ட பருமன் 0 விட சின்னன்னு சொன்னா, அந்த VA ட பருமன் 0 விட சின்னன்னு சொன்னா, இப்ப இங்க வந்த இந்த வெளிவுக்கு நீங்க பெருமானத்தை போட்டு எடுக்கிறீங்க, அந்த பெருமானம் வந்து 0 விட சின்ன ஒரு பெருமானம், ஒரு மைனஸ் பெருமானம் சொன்னா, உங்களுக்கு தெரியும் வேகத்துல ஒரு மைனஸ் பெருமானம் வருன்னு சொன்னா அவர் இயக்க திசை நீங்க எடுத்த திசைக்கு எதிர் திசையில இயக்க திசை புறமாற்றப்பட்டிருக்கு. அப்ப பெருமானம் 0 விட சின்ன சந்தர்ப்பம் சொன்னா அவர் இயக்க திசை புறமாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்ப இப்ப என்கிட்ட கேட்டுக்கிறாங்க, லம்டா 1/3 A இன் திசை புறமாற்றப்படும் என காட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஒன்றுமே இல்லை, எனக்கு இவரை வந்து இயக்க திசை புறமாற்றப்படுறன்னு சொன்னா VA வந்து 0 விட சின்னனா இருக்க வேணும், ரைட். ஆகவே நான் என்ன செய்கிறேன், இயக்க திசை புறமாற்றப்பட வேண்டுமாயின், இயக்க திசை புறமாற்றப்பட, ரைட், இயக்க திசை புறமாற்றப்பட
VA வந்து எனக்கு என்ன வரைக்கணும் பிள்ளைகள்? VA வந்து பூஜ்ஜியத்தை விட சின்னதா இருக்கணும். VA வந்து பூஜ்ஜியத்தை விட சின்னதா இருக்கணும். அப்ப VA பூஜ்ஜியத்தை விட சின்னதா இருக்கணும்னு சொன்னா U/4 அப்படி இருக்கு, ரைட்? அப்ப U/4 அது எப்படியும் பூஜ்ஜியத்தை விட பெருசு. அவர் அந்த திசையில தான் போறாங்க, அதே திசையில தான் போறாங்க. அவர்ல எனக்கு ஒன்றும் செய்யலாம். அப்ப 1 - 3 லம்டான்னு சொல்றதுதான் 1 - 3 லம்டான்னு சொல்றதுதான் எனக்கு என்ன வரைக்கும்டா பூஜ்ஜியத்தை விட சின்னதா இருக்கணும். 1 - 3 லம்டான்னு சொல்றதுதான் பூஜ்ஜியத்தை விட சின்னதா இருக்கணும். அப்ப அந்த அடிப்படையில 1 ரைட் இப்படி இருக்கும். அதுக்கு பக்கம் நீங்க 3 கொண்டு வந்து பிரிச்சீங்கன்னு சொன்னா 1/3 விட லம்டா வந்து பெரிதா இருக்கு. லம்டா வந்து 1/3 விட பெரிதா இருக்கும். லம்டா வந்து 1/3 விட பெரிதா இருந்தா மட்டும்தான் V ஏன்னு சொல்றது வந்து பூஜ்ஜியத்தை விட சின்னதா இருக்கும். அப்ப பூஜ்ஜியத்தை விட சின்னதா இருக்குன்னு சொன்னா அவர் இயக்க திசை புறமாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ற விஷயம். சரியா பிள்ளை? சரி, இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. சரியா? சரி, அப்ப என்ன செய்வோம்னு சொன்னா குயிக்கா எங்களோட 2வது கேள்விக்கு போவோம். சரியா பிள்ளை? சரி, எங்களோட 2வது கேள்வி வளமையா நமக்கு தெரியும் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா எரியம் வந்திருக்கு. இந்த இஷ்யூம் இல்ல. போன வருஷம் நான் நினைக்கிறேன் 2019 எரியம் தான் வந்துருந்துச்சு. அப்ப இந்த இயர் அதாவது 2020 வந்துதான் எரியம் தான் வந்திருக்கு. அப்ப எரியத்துல நமக்கு தேவையான விஷயம் ஒண்ணுமே இல்லை. அந்த கடவை சாம்பாட்டு எடுக்கிற விஷயங்கள் அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா அதுக்கு மேல பெருசா ஒண்ணும் இதுல தேவைப்படாது. ஸ்ட்ரக்சர் கேள்விகளுக்கு பெருசா தேவைப்படாது. சரி அப்பல சரி, அப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா குயிக்கா வாங்க எரியம் கேள்விக்கு போகும். அப்ப கவனிங்க, ரைட்? நான் அதுக்கு முந்தைய அழிச்சு கொள்றேன். இவரு ரைட், எரிய கேள்விக்கு போ. கவனிங்க, எரியத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா படம் மட்டும் தந்திருக்கிறாங்க. ரைட், அவங்களே படம் மட்டும் தந்திருக்கிறாங்க. 2வது கேள்வி இந்த எரியம் வந்து ரைட். சரி, இது வந்து ஏயா, இந்த லென்த் வந்து A, இந்த லென்த் வந்து 3A/4, இந்த லென்த் வந்து 3A/4. கோணம் வந்து அல்பா, தொடக்க கதி U சமன் வர்க்கமூலம் 2GA. ரைட், சரி, தந்த படத்தை கீறிட்டு கேள்வி வாசிப்போம். என்ன சொல்றாங்க? துணிக்கை ஒரு கிடைநிலத்தின் மீதில் ஒரு புள்ளி ஓவிலிருந்து கிடையுடன் கோணம் அல்பாவில், ரைட், இதை வந்து ஓன்னு சொல்றாங்க. ஓவிலிருந்து ஒரு கிடை திசையில வந்து கோணம் அல்பாவோட என்ன செய்யுது? அல்பா வந்து 0க்கும் π/2க்கும் இடைப்பட்ட ஒரு பெருமாள் சொல்றாங்க. இந்த தொடக்க வேகம் U சமன் வர்க்கமூலம் 2GA உடன் எரியப்படுகிறது. ரைட், அந்த வேகத்தோட என்ன செய்யறாங்க? எரியறாங்க. சரி, ஓவிலிருந்து ஒரு கிடைத்துறம் ஏயில் இருக்கும் உயரம் 3A/4 கொண்ட ஒரு நிலைக்குத்து சுவருக்கு மட்டுமட்டாக மேலாக செல்கிறது. ரைட், இந்த நிலைக்குத்து சுவருக்கு மட்டுமட்டாக அப்படியே கடந்து போதாம். இவர் அப்படியே கடந்து போதாம். இவர் அப்படியே கடந்து போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப கடந்து போகுதுன்னு சொன்னா பிள்ளைகள் ஒண்ணுமே இல்லை. இங்க இவங்க கடவை சாம்பாடு எதிர்பார்க்காங்க. சரி, செல்கிறது என காட்டுக. அப்ப இது வந்து ஒரு கடவை சாம்பாடு உங்களுக்கு தெரியும். செக்குவர்க்கமெல்லாம் வருது. அப்ப கடவை சாம்பாடு எப்படி எடுக்கிற? ஒன்றுமே இல்லை. முதலாவது கிடையா யூஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு போறதுக்கான டைமுக்கான ஒரு ஈக்குவேஷன் எடுத்து வச்சுட்டு அதே நிலைக்குத்தா நம்ம போட போகல அங்க டைம் தெரியா கணியமா இருக்கும். இங்க எடுத்த டைமை தூக்கிட்டு போய் அங்க அப்ளை பண்ணிடணும்னு சொன்னா விஷயம் முடிஞ்சு. சரியா பிள்ளை? அவ்வளவுதான். அப்ப முதலாவது என்ன செய்யணும்? ஓவில இருந்து நான் இவரை ஏன்னு வச்சுக்கொள்ளணும்னு சொன்னா அப்ப ஓவில இருந்து ஏக்கு O to A, ஓவில இருந்து ஏக்கு நான் என்ன செய்யணும்? கிடையாக S/UT பாவிக்கிறேன். கிடையாக S/UT பாவிக்கிறேன். அப்ப கிடையாக S/UT பாவிச்சா எனக்கு கிடையான இடப்பெயர்ச்சி வந்து பிள்ளைகள் A, எனக்கு கிடை இடப்பெயர்ச்சி A. ரைட், அப்ப எனக்கு இந்த கோணம் வந்து என்ன பார்த்தா, சரி கோணம் இல்ல வேகம் பாருங்க. இந்த அல்பா கோணத்தோட யூன்னு சொல்லிக்கு வர்க்கமூலம் 2GA. அப்ப எனக்கு U cos α வரப்போகுது. U cos α வரப்போகுது. அதை வந்து நான் போடுறேன் வர்க்கமூலம் 2GA cos α. வர்க்கமூலம் 2GA cos α. சரி, அதுக்கு பிறகு கிடையா பாவிக்கிறேன் T. இங்க அளவு ஒண்ணுமே இல்லை. எனக்கு ஆர்முடுகள் ஒண்ணுமே இல்லை, 0. அப்ப இதுல இருந்து எனக்கு Tக்கான ஈக்குவேஷன் எடுத்துக்கொள்ளலாம். நேரத்துக்கான ஈக்குவேஷன் ஒரு A இன் கீழ் வர்க்கமூலம் 2GA cos α. ரைட், அங்க A கேன்சல் பண்ணி கொள்ளலாம். சரி, இது கேட்டும் ஃபைனலா எல்லாம் கேன்சல் பண்ணுவோம். இப்ப டைமுக்கான தலைப்பு எடுத்துட்டு இந்த டைம் என்ன? ஓவில இருந்து துணிக்கு A என்ற இந்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கான டைம் வந்து நான் கண்டுட்டேன். இப்ப இந்த டைம் எனக்கு வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்? துணிக்கைக்கு நிலைக்குத்தா பாவிக்க போறேன். அதே O to A க்கு வந்து நான் என்ன செய்ய நிலைக்குத்தா பாவிக்க போறேன். என்னன்னு சொன்னா S/UT plus half AT² பாவிக்க போறேன். ரைட், அப்ப நிலைக்குத்தான் இடப்பெயர்ச்சி வர பாருங்க. ஓவில இருந்து A இந்த பாயிண்ட்டுக்கு வரதுக்கான நிலைக்குத்தான் இடப்பெயர்ச்சி 3A/4. 3A/4. ரைட், அப்ப நிலைக்குத்து வேகம் எனக்கு வரப்போகுது வர்க்கமூலம் 2GA வர்க்கமூலம் 3 2GA sin α வரப்போகுது.
ரைட். அதுக்கு பிறகு பாருங்க டி வருது, டி டைம். அந்த டைமை தானே இந்த கண்டுபிடிச்சிட்டேன். டைம் வந்து பாருங்க a இன் கீழ் வர்க்கமூலம் 2ga வர்க்கமூலம் 2ga into cos alpha. ரைட். மைனஸ் half. ஏன் மைனஸ்? நான் நிலைக்குத்தா மேல் நோக்கி போறேன், எனக்கு புவியீர்ப்பின் இயக்கம், அப்ப புவியீர்ப்பு பார்முடுகள் மைனஸ் கீழ் நோக்கி தான் இருக்கும். சரி, மைனஸ் g t ஸ்கொயர். t ஸ்கொயர் சொன்னா இவர் மொத்த வர்க்கம், அப்ப a வர்க்கம் கீழே வர்க்கமூலம் 2g சொல்றது 2ga போயிடுவாரு. cos ஆல்பான்றது cos வர்க்கம் ஆல்பா மாறுவார். போட்ட இப்ப இவர் என்ன அப்படியே சுருக்கி எடுத்துன்னு சொன்னா எனக்கு விட வரப்போகுது. அப்ப சுருக்கி எடுக்கிறேன்னு சொன்னா ஒண்ணும் இல்ல போல. ரைட். இதுல கவனிங்க 2ga கேன்சல் அவுட் ஆகும். ரைட். அதுக்கு பிறகு எனக்கு இருக்க போறது இங்க ஒரு a, இங்க ஒரு a, அங்க ஒரு a. அப்ப இங்க ஒரு a, இங்க ஒரு a, இங்க ஒரு a கேன்சல் அவுட் பண்ணியாச்சு. சரி. ரைட். இப்ப மொத்தமா எனக்கு இருக்கிறது போல கவனிங்க 3/4. ரைட். 3/4 7. இங்க வந்து பாருங்க sin alpha விங்கில் cos alpha tan alpha. sin alpha விங்கில் cos alpha tan alpha. ரைட். மைனஸ் அதுக்கு பிறகு கவனிங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இங்க 4 இருக்கு, இங்க ஜியும் ஒரு ஜியும் கேன்சல் அவுட், இங்க ஒரு ஏயும் இந்த ஏயும் கேன்சல் அவுட், எல்லாம் கேன்சல் ஆயிட்டு அப்ப எனக்கு வரப்போகுது பிள்ளைகள் 1/4 கொஸ் வர்க்கம் ஆல்பா மேல போனா செக் வர்க்கம் ஆல்பா. அப்ப 1/4 செக் வர்க்கம் ஆல்பா. 1/4 செக் வர்க்கம் ஆல்பா. சரி, 3/4 tan alpha 1/4 sec வர்க்கம் alpha. இப்ப எனக்கு கேட்டது எல்லாத்தையும் ஒரு சைடே கொண்டு போயிருக்காங்க, எல்லாத்தையும் நான் இங்கால கொண்டு வரேன். அப்ப அதுக்கு முந்தைய நான் என்ன செய்ய எல்லாத்தையும் ஒரு 4ஆல பெருக்கி கொள்றேன், பின்னத்தை எல்லாம் ஆகி கொள்றது. அப்ப எனக்கு வரப்போறது 3 சமன் 4 tan alpha மைனஸ் sec வர்க்கம் alpha. ரைட். இப்ப எல்லாத்தையும் நான் ஒரு சைடே கொண்டு வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் நான் ஒரு பக்கத்தையும் கொண்டு வந்துருச்சுன்னா ரைட். sec வர்க்கம் alpha பிளஸ்ல இருக்கு, அப்ப sec வர்க்கம் alpha இங்கால வந்துட்டு மைனஸ் 4 tan alpha மைனஸ் 4 tan alpha அடுத்தது பிளஸ் 3 சமன் 0. இதைத்தான் எனக்கு காட்ட சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ரைட் செக் வர்க்கம் alpha மைனஸ் 4 tan alpha பிளஸ் 3 எனக்கு காட்டுக அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல. கடவை சாமப்பாடுற விஷயம் பேசிக் எரியம் சொல்லி தலைப்பு போட்டு நம்ம அந்த விஷயத்தை சிம்பிளா படிச்சிருந்தோம்னு சொன்னா சிம்பிளா இந்த விஷயத்தை முடிச்சுக்கலாம். சரியா பிள்ளை? சரி, ஃபாஸ்டா போறேன், நீங்களும் ஃபாஸ்டா பிக்கப் ஆகுங்க. சரியா பிள்ளை? சரி, அதுக்கு பிறகு கவனிங்க. அதுக்கு பிறகு இதை முடிச்சிட்டோம். இப்ப கேக்குறாங்க என்னன்னு கேட்டா இதுல இருந்து அப்ப இந்த சமன்பாட்டுல இருந்து என்ன காட்ட சொல்றாங்க? அல்பா சமன் டான் இன்வர்ஸ் ஹாஃப்னு காட்ட சொல்லி அல்பா சமன் டான் இன்வர்ஸ் 2 என காட்டுக அப்படின்னு சொல்றாங்க. அல்பா சமன் டான் இன்வர்ஸ் 2 காட்ட சொல்றாங்க. அப்ப அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இதுக்கு முந்தின ஸ்டெப்ல வரப்பட்டு டான் அல்பா சமன் 2 சொல்லி காட்டிட்டோம்னு சொன்னா சரி, இப்படி வந்துட்டேன்னா அடுத்தே போயிடுவோம். ரைட். அப்ப டான் அல்பா சமன் 2 காட்டுறேன்னு சொன்னா கவனிங்க பிள்ளைகள், ஏதோ ஒரு வடிவத்துக்கு நான் டான் அல்பா சமன் 2 கொண்டு வரணும். இதுல இருந்து கேட்டிருக்காங்க, இந்த சமன்பாடுல இருந்து கேட்டிருக்காங்க. அப்ப இந்த சமன்பாடு டான் அல்பா இருக்கு, செக் வர்க்கம் அல்பா இருக்கு. ஆனா எனக்கு ட்ரிக்னோமெட்ரிக் யூஸ் பண்ணி இந்த செக் வர்க்கம் அல்பாவை டான் வர்க்கம் அல்பால எழுதலாம். அப்ப அந்த டான் வர்க்கம் அல்பால எழுதிட்டா டான் வர்க்கம் அல்பாவிலான ஒரு இருபடி சமன்பாடு. அப்ப அந்த இருபடி சமன்பாட்டுல இருந்து ஏதோ ஒரு தீர்வுக்கு வந்து நான் இப்படி கொண்டு வரலாம். ஐடியா ஒன்று வந்துட்டு ரைட். இப்ப அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னது? செக் வர்க்கம் அல்பா மைனஸ் 4 டான் அல்பா பிளஸ் 3 சமன் 0. ரைட். இப்ப இந்த செக் வர்க்கம் அல்பாக்கு பதிலா நான் ஒன்று செய்யலாம். 1 பிளஸ் டான் வர்க்கம் அல்பா, இது எனக்கு தெரியும். 1 பிளஸ் டான் வர்க்கம் அல்பா மைனஸ் 4 டான் அல்பா பிளஸ் 3 சமன் 0. அப்ப இந்த உண்டு அங்கால 3ஓட போய் சேர்ந்தா 4. அப்ப டான் வர்க்கம் அல்பா மைனஸ் 4 டான் அல்பா சக 4 சமன் 0. அப்ப டான் அல்பாவிலான ஒரு இருபடிச்சாம்பாடு எனக்கு வந்துட்டு. ரைட். டான் அல்பாவிலான ஒரு இருபடிச்சாம்பாடு. அடுத்தது இவரை ஒரு நிறைவர்க்கம் எழுதக்கூடிய மையம் இருக்காரு. நமக்கு பார்த்தோம்னா இவரை வந்து ஒரு நிறைவர்க்கமாக எழுதலாம். எப்படின்னு சொன்னா பாருங்க, நடு உறுப்புட அரைவாசிட வர்க்கம் அங்கால் அப்படியே கூட்டுப்பட்டிருக்கு. இங்க 1 இருக்கு, இவர குணகம் 1, இவர நடு உறுப்புட குணகத்தில 4 அரைவாசி வந்து -2 வர்க்கம் பிளஸ் 4. அப்ப நடு உறுப்புட அரைவாசிட வர்க்கம் அங்கால கூட்டுப்பட்டிருந்தா எனக்கு அவ நிறை வர்க்கமா எழுதலாம்ன்ற விஷயம் எனக்கு தெரியும். அப்ப அதுவும் மைனஸ் இருக்கு. அப்ப டான் அல்பா மைனஸ் நடு உறுப்புட அரைவாசி வந்து 2, இவர நிறை வர்க்கமாக எனக்கு எழுதலாம். ரைட். அப்ப இவர நிறை வர்க்கமா எழுதினா விலைக்கு வந்துட்டேன். அடுத்த ஸ்டெப்ல இவர் வர பிறகு அதுக்கு அடுத்த ஸ்டெப் அவர் வர பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன வர பிறகு டான் அல்பா சமன் 2. ஆகவே டான் அல்பா சமன் 2. அதுக்கு அடுத்த ஸ்டெப்
அந்த விட வரப்போகுது அல்பா சமன் tan இன்வெர்ஸ் 2. சரி இப்படிதான் மிச்சம் கஷ்டம் இல்ல, சிம்பிளா ஃபாஸ்டா செஞ்சுட்டு போலாம். சரியா, இந்த கடை சாம்பாடுற விஷயம் இந்த விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா சிம்பிளா பேசிக்கலாம், எந்த கஷ்டமும் வராது. இதுல டெக்னாமெட்டிக் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த விஷயத்துல சிம்பிளா போயிடுது. சரி, அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. சரி, அடுத்த கேள்வி. ரைட், அடுத்த கேள்வி வந்த கேள்விக்கு என்னது, ஒரு கப்பி ஒன்று வந்து அந்த கப்பிக்கு மேலால ஒரு இது போய் அப்படி ஏதோ இருக்கு. சரி, அப்ப எனக்கு எந்த சிக்கலும் இல்ல, குயிக்கா செய்வோம் வாங்க. ரைட், ரைட், மூணாவது கேள்வி. சரி, கவனிங்க, மூணாவது கேள்வி. ஒவ்வொன்றும் திணிவு எம்ஐயுடைய ஏகமா பி எனும் இரு துணிக்கைகள் ஒரு ஒப்பமான நிலைத்த கப்பிக்கு மேலாக செல்லும் ஒரு இலேசான நீட்ட முடியாத இலையின் இரு நுனிகள் இணைக்கப்பட்டு உருவில் காட்டப்பட்டுள்ள துணிக்கைகள் ஏ ஒரு கிடை நிலத்திலிருந்து உயரம் ஏயிலும் துணிக்கை பி கிடை நிலத்தை தொட்டு கொண்டும் இருக்கும் போது. ரைட், இப்படி இருக்கா? சரி, தொட்டு கொண்டும் இருக்கும் போது ஒரு கப்பி இவர் கிடைநிலத்திலிருந்து ஒரு ஏ தூரத்தில் இருக்காது, கிடைநிலத்திலிருந்து இவர் ஒரு ஏ தூரத்தில் இருக்காது, இன்னொரு ஆள் வந்து அந்த கிடைநிலத்தை தொட்டு கொண்டிருக்கார், இன்னொரு ஆள் வந்து அந்த கிடைநிலத்தை தொட்டு கொண்டிருக்கார். ரைட், ரெண்டு பேர் திணிவும் சமன், எம் இவர் திணிவும் எம். ரைட், அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க? ரைட், அவ்வளவுதான், வேற எந்த நிபந்தனையும் சொல்லல. ஏ கமா பி, இவர் பி இவர் ஏ, இவர் வந்து பியா இவர் ஏ. ரைட், இப்ப கேள்வியை வாசிப்போம். ரைட், தொட்டுக்கொண்டும் இருக்கும் போது 40 உள்ளன. ஏன் 40 இருக்கும்? ரெண்டு பேர திணிவும் சமன், இவர திணிவும் இவர திணிவும். அப்ப நீங்க எந்த நிலைமையில இப்படி தூக்கி 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 எப்படி வச்சாலும் ரெண்டு பேர்ல இங்காலையும் எம்ஜி அங்காலையும் எம்ஜி, ரெண்டு பேரும் எம்ஜி தாக்குது. அப்ப விளைவு விசை ஒன்று கிரியேட் ஆகல, அப்ப இயங்காது 40 இருக்கும். சரி, இப்போது துணிக்கை ஏக்கு நிலைக்குத்தாக கீழ் நோக்கி ஒரு கணத்தாக்கு MU வழங்கப்படுகிறது. இப்ப இந்த துணிக்கையை பிடிச்சு நான் கீழே இழுத்து விட்டேன்டா, ஒரு ஆரம்ப வேகம் மட்டும் கொடுத்துட்டேன்னு, ரைட், அப்படியே அவர் இயங்கிட்டு போவார். சரி, அந்த விஷயம் இருக்கு. சரியா? ரைட், இப்ப கவனிங்க. இப்ப என்ன கேக்குறாங்க? MU எனும் கணத்தாக்கு வழங்கப்படுகின்றது. கணத்தாக்கிற்கு சற்று பின்னர் துணிக்கை ஏயின் வேகத்தை காண்க. கணத்தாக்கிற்கு சற்று பின்னர் துணிக்கை ஏயின் வேகத்தை காண்க. ரைட், ஏ நிலத்தை அடைவதற்கு எடுக்கும் நேரத்தை காண்க. இதே மாதிரியான ஒரு கேள்வி, ஒரு வளையம் ஒன்று போட்டு அந்த வளையம் அதோட வந்து மோதி அதுக்கு பிறகு அப்படியே இயங்கிட்டு போறன்ற விஷயம் அதே டைப் 2010 9 அதுக்குரிய ஃபுல் விளக்கம் அறிந்திருக்கு. அதே மாதிரி ஒரு டைப் தான் இங்க. இந்த விஷயத்தையும் செல்லும் குயிக்கா செல்லும் கவனிச்சு கொள்ளுங்க. சரி, இப்ப ஒண்ணும் இல்ல, இவருக்கு வந்து ஒரு கணத்தாக்கு கீழ் நோக்கின கணத்தாக்கு கொண்டு இங்க கொடுக்குறாங்க. ரைட், அவர் நான் ஒரு ரெட் கலரால மார்க் பண்றேன். ஒரு கீழ் நோக்கின கணத்தாக்கு கொண்டு இவருக்கு கொடுக்குறாங்க. சரியா பிள்ளை? சரி, ரைட், யாருக்கு? இவருக்கு. இவருக்கு ஒரு கணத்தாக்கு கொண்டு கீழ் நோக்கின கணத்தாக்கு MU சொல்லி திணி, இது நிறை இல்ல, MU செல்ற ஒரு கணத்தாக்கு கொண்டு இங்க கொடுப்படுது. அப்ப MU செல்ற ஒரு கணத்தாக்கு கொண்டு கொடுப்படுது. அப்ப அந்த கணத்தாக்கின் விளைவாக இவரு கீழே வரையலாம், ஏன்? இலை பிடிச்சிட்டு இருக்கு, இலை இருக்க மாதிரி. அப்ப இலையில் ஒரு கணத்தாக்கு ஏற்படுத்தப்படும். அதாவது இலையானது இவர மேல வாரத்து கூடாது, சாரி கீழே இயங்குறது கூடாது. அப்ப இலை என்ன செய்யும்? ஒரு ஜேன்னு சொல்லப்படுற ஒரு இன்னொரு கணத்தாக்க மேல் நோக்கி இந்த திணிவுக்கு வழங்கும். ரைட், அப்ப அந்த அடிப்படையில இங்க ஒரு ஜே வரப்போகுது. அதே மாதிரி இலை வழியே ஃபுல்லா இங்க ஒரு கணத்தாக்கு, அதே பெருமானுடைய கணத்தாக்கு இப்படியே டோட்டல் தொகுதி ஃபுல்லா இருக்க போகுது. சரி, இப்ப இந்த கணத்தாக்கின் விளைவாக என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இவரு ஒரு அந்த வழங்கப்பட்ட MU செல்லப்படுற இந்த கணத்தாக்கின் விளைவாக இவர்ல ஒரு வேகம் ஒன்று கிரியேட் ஆக போகுது. இப்ப நான் இவர் சும்மா தனியே கீரணும்னு சொன்னா கவனிங்க போலே, இந்த அடிக்கு அந்த திணிவுல MU சொல்லப்படுற ஒரு கணத்தா கொண்டு ஆரம்பத்துல வழங்குறீங்க. ரைட், இப்ப ஆரம்பத்துல ஒரு கணத்தா கொண்டு வழங்குறீங்க, மேல இலை இருக்கு. அந்த கணத்தாக்கு வழங்கின அடுத்த கணத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா போலே, மேல இங்க ஒரு கணத்தாக்கு வழங்குது, இங்க ஒரு இலையில ஒரு கணத்தாக்கு ஒன்று கிரியேட் ஆகுது. அதே சந்தர்ப்பத்துல தொகுதி வந்து ஒரு VE செல்ல ஒரு வேகத்தோட இயங்க ஆரம்பிக்குது. அப்படியே வச்சுக்கொள்ளும், VE செல்ல ஒரு வேகத்தோட இயங்க ஆரம்பிக்கிறார். இப்படியே வச்சுக்கொள்ளும். சரியா? சரி, அப்ப கவனிங்க. அப்ப எனக்கு எந்த இஷ்யூவும் இல்ல, இது ஏல நடக்கிற மாற்றம், ஏல. ரைட், இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா கவனிங்க பிள்ளைகள், ஏல இந்த கணத்தாக்கின் விளைவாகத்தான் இந்த இது வந்து வந்துச்சு. அப்ப கணத்தாக்குன்னு சொல்றது நமக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த மாற்றம். கணத்தாக்குன்னு சொல்றது என்ன? இந்த மாற்றம். இப்ப இந்த ஜே எப்படி உருவாயிச்சு? இந்த இலையில இருக்கிய அந்த கணத்தாக்கு எப்படி உருவாயிச்சு? இந்த ஜேன்னு சொல்ற இந்த இலையில இருக்கிய கணத்தாக்கு எப்படி உருவாயிச்சு? இந்த கணத்தாக்கு வழங்கப்பட்டதால அந்த ஜே என்று சொல்ற விஷயம் வந்து உருவாயிச்சு. சரியா பிள்ளை? சரி,
அப்ப அந்த ஜேக்கு நான் ஒரு கணத்தாக்கு நான் ஒரு சமன்பாடு எழுதினேன்னு சொன்னா ரைட். அப்ப நான் என்ன செய்யணும், இவருக்கு கீழ் நோக்கி I சமன் டெல்டா எம்பி பாவிக்கிறேன். I சமன் டெல்டா எம்பி பாவிக்கிறேன் ரைட். அப்ப I சமன் டெல்டா எம்பி கீழ் நோக்கி பாவிக்கிறேன். ஆனா எனக்கு இலையால இந்த திணிவு ஏக்கு மேல் நோக்கின ஒரு கணத்தாக்கம் தான் வழங்கப்படுது. அப்ப மைனஸ் ஜே ரைட். அப்ப மைனஸ் ஜே சமன் ரைட் திணிவு எம். திணிவு என்னது எம் ரைட். திணிவு எம், அதுல எந்த மாற்றமும் இல்ல ரைட். இறுதி உந்தம் MVE ரைட் மைனஸ் ஆரம்ப உந்தம் திசையில ஒரு கணத்தாக்கம் கொடுத்திருக்கிறாங்க, அதே திசையில மைனஸ் MV. சரியா பிள்ளை? சரி. அப்ப கணத்தாக்கன்னு சொல்றது இந்த மாற்றம். அப்ப இறுதி உந்தம் ஆரம்ப உந்தம் இந்த திசையில கணத்தாக்கம் போட்டிருக்கேன். ஆனா இலையால மேல் நோக்கின திசையில் ஒரு கணத்தாக்கம் கொடுப்படுது. அப்ப இதுல நான் ஒரு ஈக்குவேஷனை எடுத்துட்டேன், எனக்கு தேவையான ஒரு ஈக்குவேஷன். அதுக்கு பிறகு பாருங்க இந்த பீன்றதை யோசிப்போம். பீல வந்து ஆரம்பத்தில் எதுவுமே இல்லை, அவரும் சும்மா தான் இருந்தாரு. பீல மேல் நோக்கின ஒரு கணத்தாக்கின் விளைவாக அவரும் வந்து என்ன செய்வார், விஇன்னு சொல்லப்படுற அந்த வேகத்தோட அவரும் மேல் நோக்கி அப்படி இயங்க ஆரம்பிப்பார். அப்ப அவர்ல நான் I சமன் டெல்டா எம்பி பாவிக்கிறேன், அவர்ல I சமன் டெல்டா எம்பி பாவிக்கிறேன் பிள்ளைகள், மேல் நோக்கி பாவிக்கிறேன். எல்லாம் மேல் நோக்கி இருக்கிறதுக்காக வேண்டி என்ன ஈஸிக்காக வேண்டி மேல் நோக்கி பாவிக்கிறேன். அப்ப மேல் நோக்கி தொழிற்பட்ட ஜே சொல்ற அந்த கணத்தாக்கின் விளைவாக அவர் என்ன செய்ய மேல் நோக்கி இயங்குறாரு. அப்ப அவருடைய இறுதி வேகம் M × VE. ஆரம்பத்துல அவருக்கு எந்த வேகமும் இருக்கல, அப்ப அதை நான் போடவே தேவையில்ல, 0 ரைட். இப்ப என்ன கவனிக்கப்பட்ட ரெண்டு ஈக்குவேஷன், இங்க மைனஸ் ஜேக்கு ஒரு ஈக்குவேஷன், இங்க ஒரு ஜேக்கு ஒரு ஈக்குவேஷன். இப்ப நான் என்ன செய்யலாம் சொன்னா, இந்த கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா ஏ இன் வேகத்தை காண்க. அப்ப ஏட வேகமும் பீட வேகமும் சமனாத்தான் இருக்க போது அந்த MU சொல்லப்படுற கணத்தாக்கு வழங்கப்பட்ட பின்னர். அப்ப நான் என்ன செய்யறேன், இவரை சமப்படுத்த என்ன செய்யறேன், மைனஸ் ஜேக்கு தானே ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன் ரைட். அப்ப ஜே சமன் MVண்டா மைனஸ் ஜே சமன் மைனஸ் MVE சமன் MVE மைனஸ் MU ரைட். ரெண்டு சமன்பாட்டையும் எழுதிட்டேன். இப்ப எனக்கு இதுல வந்து M கேன்சல் பண்ணி கொள்வேன், எல்லாத்துலயும் M தான் இருக்குது, M நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு என்ன செய்யலாம், இந்த VE அங்கால போய் இவர் இங்கால வந்தா 2VE சமன் U. அப்ப VE சமன் U/2 ரைட். VE சமன் U/2. அப்ப இவரு இந்த கணத்தாக்கு பின்னர் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னாப்ல, நான் இதை ஒரு 5 போட்டுக்கொள்றேன். 5 சொல்றப்பட கணத்தாக்கு இவர்ல நிறை வந்து MG ரைட். இங்க நிறை வந்து MG தாக்கிட்டு இருக்கும் ரைட். அதுக்கு பிறகு மரத்தாக்கம் வந்து தலையை தொட்டுட்டு இருந்த மரத்தாக்கம் வந்து வரும் ரைட். அதெல்லாம் போட்டுக்கலாம். ஆரம்பத்துல தரையை தொட்டு கொண்டிருக்காரு. அப்ப தரையை தொட்டுட்டு இருந்தா கட்டாயம் அவர்கள் ஒரு மரத்தாக்கம் மட்டும் இருந்துட்டு இருக்கும் ரைட். ஏதோ சரி, அந்த மரத்தாக்கம் சரி டீப்பா போகணும்னு மரத்தாக்கம் வழங்கப்பட்டிருக்கு, நிறைய MG வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா கட்டாயம் மறுதாக்கம் தரையால வழங்கப்பட்டிருக்காரு. மறுதாக்கம்ன்றது வந்து தரையால வழங்கப்பட்டிருக்காது. தரையை தொட்டு இருந்தா மறுதாக்கம் வழங்கப்படுதுன்னு சொல்லி நீங்க கேட்பீங்க, உண்மைதான். ஆனா இந்த இலை இல்லாம தரையை தொட்டு இருந்தா மறுதாக்கம் வழங்கப்பட்டிருக்கு. இப்ப இலையும் இருக்கி, அப்ப யோசிங்க, இங்க MG என்ற விசை தாக்குது, அப்ப இந்த இலையில MG என்ற விசை தொழிற்படும். அதே மாதிரி இங்கேயும் இலையில MG என்ற விசை மேல் நோக்கி தொழிற்பட அந்த MGயை இந்த நிலை சமப்படுத்தும். ஆகவே இவர் தரையை தொட்டுட்டு இருக்கிறதால தரையால ஒரு மருந்தாக்கம் இவருக்கு வழங்கப்பட போறது இல்லை. சரியா? சரி, மேலதிக அறிவுகளுக்காக ரைட். இப்ப VE சமன் U/2 அந்த விஷயம் இருக்கிறது. இப்ப எனக்கு கேட்ட கேள்வி, அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, ஏ நிலத்தை அடைவதற்கு எடுக்கும் நேரத்தை காண்க. இப்ப ஏ வந்து நிலத்திலிருந்து A என்ற நீளத்தோட ஸ்மால் a என்ற உயரத்துல இருக்காரு. அப்ப அவர் வந்து நிலத்தை அடைகிறதுக்கு எடுத்த டைம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப கவனிக்கப்பட்ட இதுல ஒரு விஷயம் ஒன்று யோசிக்கலாம். ஏன் இவரை நம்ம வச்சுடனே இவரெல்லாம் வைக்கணும், இவரை வச்சுடனே இவர் ஏன் இயங்கலன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே சொன்னான். ஏன் இவர் இயங்கல்ல? இவர் இயங்காததுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டாங்களே, இங்காலயம் MG ரெண்டு நிறைகளும் சமன். அப்ப ரெண்டு நிறைகளும் சமன், விலையில் விசைன்றது 0. அப்ப நீங்க ஒரு கணத்தாக்கு கொடுத்தா அந்த கணத்தாக்கு கொடுக்கறதன் விளைவாக அவருக்கு ஒரு வேகம் ஒன்று கிடைக்குது. வேகம் கிடைச்சாலும் பிள்ளைகள் அதுல விலையில் விசை 0. அப்ப விலையில் விசை 0மான ஒரு தொகுதியில நீங்க ஒரு M1 கொடுக்குறீங்க, தடை விசையும் இல்லை, விலையில் விசை எதுவுமே இல்லை. அப்ப நீங்க ஒரு தொகுதிக்கு ஒரு வேகம் ஒன்று கொடுத்து அவர் இயங்க வச்சுட்டீங்கன்னு சொன்னா அவர் அதே வேகத்தோட மாறாம இயங்கிட்டு இருப்பாரு. ஒரு விசைகள் எதுவும் தொழிற்படலன்னு சொன்னா ரைட். அந்த அடிப்படையில இவருக்கு பாருங்க, இவர இயக்கத்துக்கு ரெண்டு பேரும் வந்து ஓய்வுல தான் இருந்தாங்க, விலையில் விசை 0 அடிப்படையில. இப்ப நான் தொகுதிக்கு மொத்தமா U/2 வேகம் ஒன்று கிடைச்சிருச்சு. இப்பயும் விலையில் விசை 0 தான். அப்ப விலையில் விசை 0 காரணத்தால
தொகுதி சீரான வேகத்தோட இயங்க போகுது, ஆர்முடுகள் எதுவும் இல்ல. அப்ப சீரான வேகத்தோட இயங்க போகுதுன்னு சொன்னா எனக்கு எந்த இஷ்யூவும் இல்ல, சிம்பிளா இவரை செஞ்சு கொள்ளலாம். சீரான வேகத்தோட இயங்குன்னு சொன்னா கீழ் நோக்கி S7UT மட்டும்தான் இருப்பாரு, கீழ் நோக்கி ஏக்கு யூஸ் பண்றேன் S7UT. அப்ப அவரு தரை அடையறதுக்கு இயங்க வேண்டிய இடப்பெயர்ச்சி வந்து பிளேன் A, ரைட். அவர் இயங்குற வேகம் வந்து U/2, அவர் இயங்குற வேகம் வந்து U/2 தர T. அந்த டைம் நான் கேக்குறாங்க 2A கீழ் U, ரைட். 2A கீழ் U. நீங்க இல்ல ஈக்குவேஷனை போட்டு செய்யத்தான் பாத்தீங்களா இருந்தாலும் உங்களுக்கு ஆர்முடல் பூஜ்ஜியம் வந்து சேர போகுது. இதுக்கு நீங்க F7MA கீழே போட்டு ஒரு ஆர்முடல் லெஃப்ட்ல இயங்குதுன்னு வச்சுக்கோ. அப்படி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா கீழ் நோக்கி mg மேல T, ரைட். அப்படி ஒரு சமன்பாடு F, திருப்பி இங்க ஒரு சமன்பாடு எடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் பூஜ்ஜியம் ஆகிட்டீங்கன்னு சொன்னா F7 பூஜ்ஜியம் தான், ஆர்முடல் பூஜ்ஜியம் தான் வரப்போகுது. சரியா போல? சரி, எப்படியோ சிம்பிளா செஞ்சீங்கன்னு சொன்னா ஈஸியா மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த விஷயம், இந்த கணத்தாக்கு இடையில தொழிற்படுற இந்த கணத்தாக்கு அப்படின்ற விஷயம், அப்ப 2019 இந்த கேள்வி திருப்பி நார்மலா கழிச்சு விடுறேன். 2019 என்ன நடந்துச்சு, ஒரு இந்த மாதிரியான கேள்வி. அப்ப இதே மாதிரியான ஒரு கேள்விதான் இப்படி ஒன்று வந்து, ரைட். இங்க இருந்து ஒரு வளையம் ஒன்று அப்படியே வந்து இதுல விழுந்து அதுக்கு பிறகு அவர் அப்படியே இயங்கிட்டு போற மாதிரி ஒரு செட்டப் 2019 வந்துச்சு. இது 2020 வந்துருக்கு. அப்ப அப்படியே 2021 2022 இருக்கு, ரைட். அப்ப இன்னும் கேள்விகள் எப்படி வரலாம், இப்படி சொன்னவங்களா இப்படி, ரைட். இப்ப ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இப்படி இலை தொஞ்சி வந்து அவர் இயற்கை நீளம் இங்க வர கடந்து வரலாம்னு சொன்னா இவர் அப்படியே A உயரத்துல வந்து விடுறாங்க. அப்படியே வந்து விட்டா அந்த சந்தர்ப்பத்துல அவருக்கு ஒரு வேகம் வரப்போகுது. அப்ப அதுவும் என்ன, இதே மாதிரியான டைப் தான் ஒரு குறிப்பிட்ட கணத்துல அவர்கள் ஒரு கணத்தாக்க ஒரு குறிப்பிட்ட கணத்துல ஒரு கணத்தாக்க கொண்டு கொடுத்தன்னு சொல்லித்தான் இந்த கேள்வி ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரியான விஷயம் அவருக்கு ஒரு வேகம் வர, அப்படி கேள்விகள் அப்படியே சும்மா என்ன செஞ்சு திருப்பி அடைஞ்சிட்டு போகலாம். சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு வாங்க. 4வது கேள்வி. 4வது கேள்வி வேலை வலு சக்தி. ஃபாஸ்டா போகும். சரி, 4வது கேள்வி வேலை வலு சக்தி. சரி, வேலை வலு சக்தியில நமக்கு எதுவுமே இல்ல, 2 சமன்பாடு, 2 நிபந்தனைகள், அவ்வளவு ஞாபகம் இருந்துச்சுன்னா சிம்பிளா செஞ்சுட்டு போறதுதான். என்னது, வலு சமன் விசை தர வேகம், வலு சமன் விசை தர வேகம். போன இதுல கழிச்சிருங்க, பவர் சமன் விசை தர வேகம். இந்த விசைன்றது வந்து கவனிச்சு கொள்ளுங்க, எஞ்சினால வழங்கப்பட்ட விசை, ரைட். எஞ்சினால் வழங்கப்பட்ட விசை, ரைட். எஞ்சினால் வழங்கப்பட்ட விசை. அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்ல, சீரான வேகம் காய்க்காங்க அல்லது உயர் வேகம் காய்க்காங்க. அந்த 2 சந்தர்ப்பத்திலையும் A சமன் 0, ரைட். இந்த விஷயத்தை 2019 சொல்லிக்கிறேன். சரி, இது வந்து எனக்கு எத்தனாவது கேள்வி, 4வது கேள்வி. கேள்வியை கவனிப்போம். என்ன சொல்றாங்க, திணிவு 150 கிலோகிராம் உடைய ஒரு கார் பருமன் 500 நியூட்டனை உடைய ஒரு மாறா தடை விசைக்கு எதிராக ஒரு கிடை வீதி வழியே செல்கிறது, ரைட். ஒரு கிடை வீதி வழியே ஒரு கார் ஒன்று பயணிக்குதான், ரைட். ஒரு கார் இருக்கு, அந்த கார் வந்து என்ன செய்யுது, ஒரு கிடை வீதி வழியே பயணிக்குதான். அந்த கிடை வீதி வழியை பயணிக்கிறதுக்கு அந்த காருக்கான மாறா தடை விசை கவனிக்கல, அந்த காருக்கான மாறா தடை விசை 500 நியூட்டன் சொல்றாங்க, ரைட். கார நிறை வந்து 1500 கிலோகிராம் சொல்றாங்க. அப்ப 15000 நியூட்டன், ரைட். என்ஜினால ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கீங்க, ஒரு என்ஜினால ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். என்ஜின் வலு பவர் வந்து எனக்கு சொல்றாங்க எத்தனை சொன்னா கூட, அடுத்தது காரின் என்ஜின் 50 கிலோவாட் வலுவில் தொழிற்பட்டு, ரைட். கார் என்ஜின் வந்து 50 கிலோவாட் வலுல தொழிற்பட்டு கார் 25 மீட்டர் செகண்ட் கதியில் செல்லும் போது அதன் ஆர்முடுகளை காணுங்க, ரைட். இந்த 50 கிலோவாட் பவர் கொடுக்க போகல, அவர கதி வந்து 25 மீட்டர் செகண்ட் -1. இந்த சந்தர்ப்பத்துல இவர ஆர்முடுகளை காணுங்க, அதான் கேள்வி. அப்ப எனக்கு தெரியும் ஸ்டார்டிங்ல எதுவுமே இல்ல, தியரி ஃபுல் விஷயம் கேள்வி செஞ்சு கிளியர் ஆயினாக்கள் ஈஸியா ஃபாஸ்டா செஞ்சுட்டு போகலாம். இப்ப எனக்கு இந்த F சொல்றது யாரு, என்ஜினால வழங்கப்பட்ட விசை, ரைட். என்ஜினால வழங்கப்பட்ட விசைன்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை, அதுக்கு நான் யூஸ் பண்ண வேண்டிய சமன்பாடு வலு சமன் விசை தர வேணும், ரைட். அப்ப வலு பவர் சமன் விசை தர வேணும். அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட பவர் வந்து பாருங்க 50 கிலோ வாட்னு சொல்றாங்க. அப்ப 50 தர 10 வாட் சமன் என்ஜினால வழங்கப்பட்ட விசை F தர வேகம் பாருங்க, ரைட். 25 மீட்டர் செகண்ட் -1. அப்ப F சொல்றது எனக்கு வரப்போகுது, இங்க 25 சுருக்கினீங்கன்னு சொன்னா 2. அப்ப F சமன் 2000 நியூட்டன் வரப்போகுது. F சமன் 2000 நியூட்டன். அப்ப 2000 நியூட்டன் விசை வந்து யாரால யாருக்கு வழங்கப்படுது, என்ஜினால காருக்கு வழங்கப்படுது, ரைட். அப்ப இந்த F வந்து 2000 நியூட்டன் சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இந்த F வந்து 2000 நியூட்டன் எனக்கு எதுவுமே இல்லை. இப்ப ஆர்முடுகளை காண சொல்றாங்க, என்ஜினால 2000 நியூட்டன் வழங்கப்படுது, கார்ட மாறா தடை விசை 500 நியூட்டன், கார்ட நிறை வந்து திணிவு வந்து 1500 கிலோகிராம், நிறை 15000. அப்ப எனக்கு அந்த அடிப்படையில் F சமன் போட்டு
ஆறு முடுகல்ல கண்டுகொள்ளலாம். ஃபாஸ்டா செஞ்சுட்டு போ. சரி, இப்ப எனக்கு என்ன செய்யலாம்? காருக்கு என்ன செய்ய போல கிடையாக F7MA பாவிக்கிறேன். காருக்கு கிடையாக F7MA பாவிக்கிறேன். அப்ப காருக்கு வழங்கப்படுற என்ஜின் மூலம் வழங்கப்படுற விசைப்புள்ளிகள் வந்து 2000 நியூட்டன் மைனஸ் கார்ல மாறா தட விசை 500 நியூட்டன், ரைட்? சமன் கார்ல திணிவு வந்து 1500 தர A, ரைட்? இப்ப இதுல 500 1500 A சமன் 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. காரினுடைய ஆர்முடுகல் புள்ளியில் 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. கார்ல ஆர்முடுகல் என்ன? 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஈஸியா செஞ்சுட்டு போக, ஃபாஸ்டா செய்யலாம், தியரி விளங்கிட்டு சிம்பிளா செஞ்சுட்டு போலாம். சரி, அதுக்கு பிறகு கேட்கிறாங்க பாருங்க, இக்காலத்தில் காரின் என்ஜின் தொழிற்படாமல் நிப்பாட்டப்படுகிறது, ரைட்? இந்த சந்தர்ப்பத்துல என்ஜின் ஆஃப் பண்ணிடுறாங்க, நியூட்ரல் பண்ணி என்ஜின் ஆஃப் பண்ணிடுறாங்க. சரி, என்ஜின் தொழிற்படாமல் நிப்பாட்டப்பட்டதும் அந்த காலத்திலிருந்து 50 செகண்ட்களுக்கு பின்னர் காரின் கதையை காணுங்க. இப்ப கவனிங்க, ரைட்? எழுதுவோம், எழுதிருப்பீங்க. இப்ப அந்த விஷயத்துக்கு அவங்க போகல, உயர் வேகம் விஷயத்துக்கு எல்லாம் போகல. சரி, இப்ப கேக்குறாங்க இந்த டைம் என்ன செய்யறாங்க பிள்ளைகள்? கார்ல என்ஜினை ஆஃப் பண்ணி விடுறாங்க. அப்ப கார்ல என்ஜினை ஆஃப் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னா, ரைட், மாறா தடை விசை 500 நியூட்டன் தொழிற்பட்டு இருக்கும். இப்ப இந்த என்ஜினால வழங்கப்பட்ட 2000 நியூட்டன் விசை இல்லாம போயிடும். 2000 நியூட்டன் விசை என்ன செஞ்சிருக்கும்? இல்லாம போயிடும். அப்ப 2000 நியூட்டன் விசையும் இப்ப இல்லாம போயிடும். இப்ப கார்ல என்ஜினை ஆஃப் பண்ணின உடனே இதுவும் இல்லாம போயிடும். அப்ப இதை நீங்க எழுதிட்டீங்க, A சமன் 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 எழுதிட்டீங்க. நான் குயிக்கா அடிக்கிறேன், சரியா? சரி, இப்ப எனக்கு ஒண்ணுமே இல்ல, கார் இந்த திசையில இயங்குது, ஆனா கார்ல இயக்கத்துக்கு எதிர் திசையில தான் எனக்கு விசை தொழிற்படுது. அப்ப நான் என்ன செய்யணும்? ஒண்ணுமே இல்ல, கார்ல இயக்க திசையில F7MA பாவிக்கிறேன். ரைட்? எனக்கு அந்த திசையில F7MA போட்டா எனக்கு 500 நியூட்டன் அதுக்கு எதிர் திசையில தான் தொழிற்படுது. அதுக்கு 500 நியூட்டன் அதுக்கு எதிர் திசையில தொழிற்படுது. கார்ல திணிவு வந்து 1500 தர A. எனக்கு A தெரியா, நான் இங்க அளவுக்கு A கண்டுபிடிக்க போறேன், ரைட்? அப்ப கவனிங்க, எனக்கு A வந்து மைனஸ்ல வரப்போது, மைனஸ் 5000 கீழ் 1500 வரப்போது, அதாவது மைனஸ் 1 கீழ் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அப்ப ஆர் முடுகல் பெருமானம் மைனஸ் 1 கீழ் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 சொல்றது என்ன பிள்ளைகள்? கார் வந்து அமர் முடுக்கிட்டு போகுது. கார் வந்து என்ன செஞ்சுட்டு அமர் முடுக்கிட்டு போகுது. அப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் அப்படியே போனார்னா ஓய்வடைவார். ஓகே, இப்ப என்கிட்ட கேட்ட கேள்வி, 50 செகண்ட்களுக்கு பின்னர் காரின் கதியை காண்க. அப்ப எனக்கு கார்ல அமர்ந்துகள் தெரியும், கார்ல ஆரம்ப வேகம் தெரியும். இப்ப 25, இப்ப என்ஜின் ஆஃப் பண்ற டைம்ல கார்ல வேகம் எனக்கு தெரியும், 25 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அப்ப எனக்கு அமர்முடுகள் தெரியும். அப்ப காருக்கு வந்து V7 U plus 80 நான் யூஸ் பண்ணேன்னு சொன்னா, கார்ல இறுதி வேகம் எனக்கு தேவை 50 செகண்டுக்கு பின்னர், ஆரம்ப வேகம் எனக்கு தெரியும் 25 அமர்முடுகள். அப்ப மைனஸ் 1 கீழ் 3 தர 50 செகண்ட்களுக்கு பிறகு, ரைட்? இப்ப இந்த 3 இங்க பெருக்கினீங்க, எனக்கு மொத்தமா 75 மைனஸ் 50 கீழ் 3, அப்ப டோட்டலா 25 கீழ் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. 25 கீழ் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இதுதான் கார்ல 50 செகண்ட்களுக்கு பின்னரான வேகம். 50 செகண்ட்களுக்கு பின்னரான காரினுடைய வேகம். சரியா பிள்ளைகள்? சரி, அப்ப எனக்கு விளங்கிட்டு விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி எந்த கஷ்டமும் இல்லை, சிம்பிளா செஞ்சுட்டு போகலாம் பிள்ளைகள், ஈஸியா ஃபாஸ்டாவும் செஞ்சுட்டு போகலாம். சரி, அப்ப நான் என்ன செய்யறேன்? அடுத்த கேள்விக்கு போறேன். எத்தனாவது கேள்வி? என்ற 5வது கேள்வி, ரைட்? சரியா பிள்ளைகள்? சரி, சரி, 5வது கேள்வி காணுங்க, ரைட்? என்ன சொல்றாங்க? 5வது கேள்வி, நீளம் எல்லை உடைய ஒரு இலேசான நீட்ட முடியாத இலையின் மூலம் ஒரு கிடை சீலிங்கில் இருந்து சுயாதீனமாக தொங்கும் திணிவு 2 உடைய ஒரு துணிக்கை P40 உள்ளது. 40 உள்ளதாம், ரைட்? ஒரு கிடை திசையில் வேகம் U-உடன் இயங்கும் துணிக்கை M-உடைய வேறொரு துணிக்கையானது துணிக்கை P-உடன் மோதி அதனுடன் இணைகிறது. மோதியைக்கு பின்னர் இலை இறுக்கமாக இருக்கும் அதே வேலை, ரைட்? ஏதோ மோதினி வர காட்டும், ஞாபகம் வச்சுட்டு குயிக்கா அந்த விஷயம் வர காட்டும் செய்வோம். ஆரம்பத்துல இப்படி ஒரு துணிக்கு வந்து என்ன செய்யலாம்? ஓய்வில் இருக்கலாம், ரைட்? அவரை திணிவு வந்து M2, இலையடி நீளம் L. இதுல வந்து என்ன செய்யலாம்? ஒரு M திணிவுடைய துணிக்க U வேகத்தோட வந்து அடிக்கலாம். U உடன் இயங்கும் ஒரு M திணிவுடைய வேறொரு துணிக்கையான துணிக்கை P-உடன் மோதி அதனுடன் இணைகிறது, ரைட்? இந்த வேகத்தோட வந்து என்ன செய்து இதோட இணையுதான், ரைட்?
இலை இறுக்கமாக இருக்கும் அதே வேலை சேர்த்து துணிக்கை சீலிங்கை மட்டுமட்டாக அடைகிறது. ரைட், இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரைட் கவனிங்க பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லை பாருங்க, கஷ்டமே இல்லாம செஞ்சுட்டு போலாம். இது இப்படியே போய் இந்த இதை வந்து மட்டுமட்டாக அடைதான். அப்ப மட்டுமட்டாக அடையுதுன்னு சொன்னா u7 root of 18 GL என காட்டுக. u7 18 GL என காட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ரைட், இதுல எதுவுமே யோசிக்கிறல பிள்ளைகள். சரி, அப்ப உங்களுக்கு தெரியும் நம்ம உந்த காப்பு விதி என்ற விஷயத்தை யூஸ் பண்ண போறது இல்ல, உந்த காப்பு விதின்னு நம்ம போடுறது இல்ல. ஆனா I7 டெல்டா ME பாவிக்க போட்டு நம்ம செய்யறது வேலை ஃபுல்லா உந்த காப்பு விதிக்கூடிய வேலையை தான் நம்ம செய்யறது. ரைட், அது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சரி, அப்ப என்ன செய்ய இவரை ஏன்னு சொல்லிட்டாங்க போல, இவரை ஏன்னு சொல்லிக்கிறாங்க. அவரை என்னன்னு சொல்லல, ஒரு துணிக்கு ஒன்று அப்படி ஏங்கிட்டு வந்து இல்ல மோதுன்னு சொல்லி, அப்ப நான் இவரை ஏன்னு சொல்லிக் கொள்றேன், இவரை பீன்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்க. இவரை நம்ம பீன்னு சொல்லிக் கொள்ளும். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா A, P ரெண்டு பேருக்கும் A, P க்கு I7 டெல்டா ME பாவிக்கும். I7 டெல்டா ME பாவிக்கும். I7 டெல்டா ME ஒண்ணுமே இல்ல, எனக்கு தெரியும் ரெண்டு பேரும் மோதுற கணத்துல I தொழிற்படும். அதுக்கு பிறகு I வந்து ரெண்டு பேரும் சேர்த்து எடுக்க போக்குல எனக்கு செய்யும் I பூஜ்ஜியம் ஆயிடும். இங்காவது திசை இங்காவது திசை, அப்ப ரெண்டு பேரும் சேர்த்து எடுக்கிறதுக்காக வேண்டி I பூஜ்ஜியம். இப்ப நான் செய்ய போற வேலை ஒண்ணுமே இல்ல, தொகுதியில இறுதி இருந்தோம் மைனஸ் ஆறாம் மூந்தத்தை அங்கால ஒரேடியா போட்டு. அப்ப தொகுதியில இறுதி இருந்தோம் பாருங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போறாங்க 3m ஒரு குறிப்பிட்ட வேகத்தோட எங்க போறாங்க v எனக்கு தெரியா மைனஸ் அதே தொகுதியில ஆரம்ப வேகம் வந்து இவர் ஓய்வுல இருந்தா இவர் மட்டும்தான் இயங்கினாங்க இதே திசையில m into u. ரைட், கஷ்டப்பட தேவையில்ல, சிம்பிளா செஞ்சுட்டு போவோம். இந்த காப்பி இது மட்டும் போட்டுருவாங்க. சரி, இப்ப எனக்கு என்ன வர போகுது பிள்ளைகள், m நான் கேன்சல் ஆக்கினேன்னு சொன்னா v7 எனக்கு வர போகுது பிள்ளைகள் u/3. v7 u/3, அதாவது இவங்க எல்லாரும் சேர்ந்து தொகுதி 3m திணியுடைய தொகுதி இயங்க போற வேகம் வந்து u/3 எனக்கு தெரியும். இப்ப எனக்கு தெரியும் பிள்ளைகள் u7 இப்படி இருந்தா தான் சீலிங் அடையும் சொல்லி காட்ட சொல்றாங்க. அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா எதுவுமே இல்லை, சக்தி காப்பு விதியை போட்டு நான் விஷயத்த எழுத போறேன். என்னன்னு கேட்டா சீலிங்கை அடைவதற்கு சீலிங்கை மட்டுமட்டாக அடைய இந்த புள்ளி லகிக்க அதிதால் புள்ளி லகிக்க இயக்க சக்தி இயக்க சக்தி வந்து இந்த சீலிங் இல்ல சீலிங் அந்த பாயிண்ட்ல அழுத்த சக்தியாக மாற்றப்பட்டிருக்கும். ஏதோ வசனத்தை எழுதியாச்சு, நமக்கு விஷயம் எழுதிட்டு என்ன நடக்குன்னு சொல்லி விஷயம் எழுதிட்டு. ரைட், இப்ப என்ன செய்ய போக இந்த புள்ளியில இயக்க சக்தி என்ன புள்ளி ஹாஃப் திணிவு வந்து 3m. ரைட், தொகுதியில சேர்ந்த வேகம் வந்து u/3 கண்டாச்சு. அப்ப u/3 முழுவதும் வர்க்கம். ரைட், இது வந்து மொத்த இயக்க சக்தி. அப்படியே அவர் இயங்கிட்டு அங்க போற போக்குல மட்டுமட்டாக அடையுதுன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன வேகம் பூஜ்ஜியம். மட்டுமட்டாக அடையுதுன்னா அந்த இடத்துல வேகம் பூஜ்ஜியம். அப்ப வேகம் பூஜ்ஜியம் சொன்னா இங்க அடிக்கிற இயக்க சக்தி அவ்வளவு மேல போக 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 வேகம் குறைஞ்சு அழுத்த சக்தியாக மாற்றப்பட்டிருக்கு. அப்ப அழுத்த சக்தியாக மாற்றப்பட்டா அங்க போக்குல எனக்கு திணிவு வந்து 3m g தர l h மாதிரி l. இப்ப எனக்கு ஒன்றுமே இல்லை, இங்க 3m இங்க 3m அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டேன், போயிடும். அதுக்கு பிறகு இந்த ஹாஃப் அங்க போகும் 2gl u வர்க்கத்தின் கீழ் 9 அப்ப 18 அப்ப u வர்க்கம் சமன் 18gl. ரைட், அப்ப u சமன் வர்க்கம் மூலம் 18gl. ரைட், அப்ப பாருங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா இல்ல, ஆனா இல்லன்னு இல்ல, சிம்பிளா செஞ்சுட்டு போறோம், எந்த கஷ்டமும் இல்ல. நீங்களும் கொஞ்சம் நல்ல ஒரு லாஸ்ட் 4 years 5 years applied academy பியூரா இருக்கட்டும், ஸ்ட்ரக்சர்ல வந்து சிம்பிளா மார்க்ஸ் எடுத்துட்டு போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 45-50 நிமிஷத்துல ஸ்ட்ரக்சர் முடிக்கலாம். ஒரு ஹவரும் எடுக்க தேவையில்லை. ஒரு ஹவருக்கு மேல நீங்க ஸ்ட்ரக்சர்ல எடுக்கிறீங்கன்னு சொன்னா டைம் வேஸ்ட். அங்கால இசைக்குரிய டைம் நீங்க ஃபுல்லா எடுத்துட்டு போறீங்கன்னு அர்த்தம். சரி அப்படியே சரி. அப்ப அடுத்த கேள்வி பாருங்க, காவிகள். அடுத்த கேள்விகள் காவிகள். வளமையா நமக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர்ல ஒரு காவிகள் ஒன்று வந்து கட்டாயம் வரப்போகுது. ரைட், காவிகள்ல பாருங்க அல்பா பெரிது பூஜ்ஜியம் என வழக்கமான குறிப்பீட்டு. ரைட், ஃபாஸ்டா செய்வோம். ரைட், பாருங்க அல்பா பெரிது பூஜ்ஜியம் என வழக்கமான குறிப்பீட்டில் ஒரு நிலைத்த உற்பத்தி O குறித்து A, B எனும் இரு புள்ளிகளின் தான காவிகள் முறையே. ரைட், அப்ப காவிகள் நமக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த கூட்டு பெருக்கம் அந்த விஷயங்கள் தெரிஞ்சா போதும். ரைட், பாப்போம். A, B தான காவிகள் சொல்றாங்க. 6வது கேள்வி. ரைட், 6வது கேள்வி. அப்ப O குறித்து A இன் தான காவி, O குறித்து A தான காவி. ரைட், எனக்கு சொல்றாங்க என்னன்னு கேட்டா
O குறித்து A யின் தான காவி I plus alpha j I plus alpha j அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி O குறித்து B யின் தான காவி சொல்றாங்க. O குறித்து B யின் தான காவி சொல்றாங்க. பிள்ளை எனக்கு O குறித்து B யின் தான காவி alpha I minus 2j alpha I minus 2j right ரெண்டே சொல்றாங்க. இதுக்கு பிறகு சொல்றாங்க பாருங்க பிள்ளை AB மீது C ஆனது AC க்கு CB 1:2 என்ற விகிதத்தில் இருக்குமாறு உள்ள புள்ளியாகும் ரைட். அதாவது AB இந்த AB இதுல இவர் என்ன அடிக்கிறார் செங்குத்து அடிக்கிறார் ரைட். நான் படம் போட்டது கொஞ்சம் பிள்ளை மாதிரி சரி இப்படி ஏதோ ஒன்று ரைட் செங்குத்த காட்டிக்கொள்ளும். ஆனா இது AC க்கு CB என்றது 1:2 ரைட். இது C. அப்ப இந்த செங்கோணத்தை இப்படி காட்டிக்கொள்ளுங்க. இப்படி நீங்க காட்டு போகலதான் உங்களுக்கு கேள்வியில ஐடியா விளங்கிட்டு போகும். இந்த 1:2 விகிதம் ஏத்த மாதிரி இல்ல. பட் இந்த செங்கோணத்தை இப்படி காட்டிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கு. சரி இப்ப செங்கோணத்தை கண்டாலே உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் உங்களுக்கு என்னன்னு கேட்டா இந்த OC காவியும் இந்த AB காவியும் குற்றுப்பெருக்கம் எடுத்தீங்கன்னு சொன்னா பூஜ்ஜியம் வரும். செங்கோணம் குற்றுப்பெருக்கம் எடுத்தா பூஜ்ஜியம் வரும். ஏன் mod of AC mod of AB cos alpha ன்னு சொல்லி வரும். அந்த கோணம் pi/2 அப்ப cos pi/2 0. அப்ப அங்கால செட் அப்படியே 0. அப்ப இவரை வச்சு போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்து கட்டாயம் வரும். சரி அப்படியே சரி. அல்லது கோணங்களை காண்றதுக்குரிய காவிகள்ல கோணத்தை காண்ற விஷயம் அப்படின்றவெல்லாம் வரப்போகல கட்டாயம் அந்த குற்றுப்பெருக்கம்ன்ற விஷயம் வந்து போகும். சரி இப்ப எனக்கு கட்டாயம் எனக்கு இந்த விஷயம் இந்த ஐடியாவுக்கு போகணும்னு சொன்னா எனக்கு இந்த விஷயங்கள் தேவைப்படும் ரைட். பாப்போம் கேள்வியில் என்ன கேட்கிறாங்க சொல்லி. சரி OC ஆனது ABக்கு செங்குத்தானது தரப்பட்டுள்ளது. அல்பாவின் பெருமானத்தை காமிங்க. அப்ப அவ்வளவு அல்பாட பெருமானத்தை செங்குத்துன்னு சொல்றாங்க. அல்பாட பெருமானத்தை கேட்கிறாங்க. அப்ப தெரியா கணியம் உண்டே ஒன்றுதான் அல்பா மட்டும்தான் தெரியா கணியம். அப்ப கட்டாயம் குற்றுப்பெருக்கம் எடுக்க போகலாம். உங்களுக்கு IJ சார்பில் தான் வரப்போகுது. அப்ப ஐயோட ஐயா நீங்க பெருக்கிறதும் ஜேயோட பெருக்கிறது மட்டும் தான் வரப்போகுது. IJ பெருக்கிறது நான் வராம போகுது. அப்ப அந்த அடிப்படையில அப்படித்தான் போகணும் ரைட். அப்ப அதுக்கு முதலாவது நமக்கு என்ன தெரியும் OC காவி தெரியணும். OC காவி எனக்கு தெரியும் ரைட். அப்ப OC காவியை காண்றது ஏதாச்சும் உங்களுக்கு காவி முக்கோண கூட்டல் விதி போடணும். போடுறதுக்குன்னு சொன்னா AO காவி சக AC காவி அப்படி இல்லாட்டி OB காவி சக BC காவி எப்படி போன்றனாலும் எனக்கு AC காவியும் தெரியா BC காவியும் தெரியா. அப்ப அந்த அடிப்படையில நான் ஃபர்ஸ்ட்டுக்கு AB காவியை கண்டு அதுல இருந்து AC காவியை கண்டு அதுக்கு பிறகுதான் OC காவிக்கு வரணும் ரைட். அப்படியே ரிவர்ஸ்ல வரும். அப்ப முதலாவது நான் என்ன செய்யணும் AB காவியை காணும். முதலாவது நான் AB காவியை கண்டுபிடிக்கணும். அப்ப முதலாவது நான் AB காவியை கண்டுபிடிக்கன்னு சொன்னா எனக்கு தான காவிகள்ன்ற அடிப்படையில எனக்கு சிம்பிளா இவர் எழுதி கொள்ளலாம்னு சொன்னா B யின் தான காவி மைனஸ் A யின் தான காவி B யின் தான காவி மைனஸ் A யின் தான காவி ரைட். AB என்று சொல்றது B யின் தான காவி மைனஸ் A யின் தான காவி. அப்ப B யின் தான காவி பாருங்க பிள்ளைகள் alpha I minus 2j minus A ட தான காவி I plus alpha j சரியா. I plus alpha j தானே I plus alpha j alpha I minus 2j right. alpha I minus 2j சரி. இப்ப அதுக்கு பிறகு நான் என்ன செய்யப் போறேன் இவர கழிச்சேன்னா எனக்கு என்ன வரப்போகுது ரைட். இங்க ஒரு I ஒன்று வரப்போகுது. மொத்தமா மைனஸ் ஒன்று போது எடுத்தேன்னு சொன்னா இங்க ஒரு J வரப்போகுது ரைட். இப்ப ஐல எனக்கு வரப்போகுது alpha minus 1 வரப்போகுது alpha minus 1. Jல எனக்கு வரப்போகுது பிள்ளைகள் -2 minus alpha. அப்ப மைனஸ் போது எடுத்துட்டு 2 plus alpha வரப்போகுது 2 plus alpha சரியா. சரி இப்ப AB காவியை கண்டேன். AB காவியை கண்டா பிள்ளைகள் எனக்கு AC காவி எனக்கு தெரியும். அப்ப AB காவியை கண்டா எனக்கு AC காவி எழுதி கொள்ளலாம். AC காவி என்று சொல்றது இந்த AC காவி என்று சொல்றது மொத்தமா 3 பங்கு 3ல ஒரு பங்கு மொத்தமான AB காவிக்கு சமனா இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் AB காவி தெரியும். அப்ப அதுல 3ல ஒரு பங்குன்னு சொன்னா alpha minus 1 இன் கீழ் 3 into I minus 2 plus alpha இன் கீழ் 3 into J. இதுதான் இந்த AC காவியாக இருக்க போகுது. இதுதான் இந்த AC காவி. இப்ப AC காவி எனக்கு தெரியும். OA காவி தெரியும்டா. OAC க்கு முக்கோண காவி கூட்டல் விதி போட்டாப்ல. OAC க்கு முக்கோண காவி கூட்டல் விதி போறேன். அப்ப முக்கோணி OAC க்கு காவி கூட்டல் விதி
ரைட், காவி கூட்டல் விதி போட்டா ஓசி காவின்னு சொல்றதுக்குள்ள எனக்கு வரப்போகுது. ஓசி காவின்னு சொல்றது ஓஏ காவி சக ஏசி காவி. ஓஏ காவி சக ஏசி காவின்னு வரப்போகுது. அப்ப இதுல எனக்கு ஓஏ காவி தெரியும். கவனிங்களே, இதுல எனக்கு ஓஏ காவி தெரியும். அதுதான் ஏன் தான காவி. ரைட், ஓஏ காவி எனக்கு தெரியும். என்ன ஐ பிளஸ் அல்பா ஜி, ஐ பிளஸ் அல்பா ஜி சக ஏசி காவி எனக்கு தெரியும். இந்த இப்பதான் கண்டிக்கிறேன். என்னன்னு சொன்னா அல்பா -1 கீழே 3 இன்டு ஐ காவி மைனஸ் 2 பிளஸ் அல்பா கீழே 3 ஜே காவி. ரைட், இப்ப மொத்தமா இவரை சுருக்கி நான் என்ன செய்யணும்னு சொன்னா ஓசி காவிய மொத்தமா ஃபைனலா ஒன்றா எடுக்கணும். மொத்தமா ஒன்று எடுக்கணும். சரி, அப்ப மொத்தமா நான் ஒன்று எடுக்கணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? ரைட், காணிங்க. இப்ப எனக்கு இந்த 3 கொடுக்குறேன். இங்க 3 கொடுத்தா 3i, 3i ஐய பொதுவா எடுக்கிறேன். அப்ப மொத்தமா நான் இவர் எப்படி எழுதி பண்ணல லேஸ் அடிக்க முடியாது. கீழே 3 into i, ரைட், அங்கால சக கீழே 3 into j. இப்ப மொத்தமா ஒன்றின் கீழ் ஐயின் கீழ் 3 பொதுவா எடுத்துட்டேன். இதுல ஐயின் கீழ் 3 பொதுவா எடுத்துட்டேன். இங்கேயும் ஐயின் கீழ் 3 பொதுவா எடுத்துட்டேன். ஆனா ஐயின் கீழ் 3 ஒன்று இல்லாத 3 பொதுவா எடுத்தேன்னு சொன்னா இங்க என்ன செய்யணும்? ஒரு 3 பெருக்க வேண்டி வரும். அப்ப இங்க எனக்கு 3 சக அல்பா சய உண்டு. 3 சக அல்பா சய உண்டு. 3 சக அல்பா சய உண்டு வரும். எனக்கு இங்கால கவனிக்க பிள்ளைகள். அதே மாதிரி இங்க நான் பொதுவா எடுத்தேன்டா இங்க 3 இல்லாத 3 தான் பொதுவா எடுத்துக்கேன். அப்ப 3 அல்பா சகைய பொதுவா எடுத்தா சய 2 சய அல்பான்னு வரப்போகுது. சய 2 சய அல்பான்னு வரப்போகுது. அப்ப அந்த அடிப்படையில் எனக்கு ஓசி காய் வரப்போகுது. அந்த அடிப்படையில் எனக்கு ஓசி காய் வரப்போகுது. கவனிக்க பிள்ளைகள், 3 சக அல்பா சய, அப்ப 2 சக அல்பாவின் கீழ் 3, 2 சக அல்பாவின் கீழ் 3 இன்டு ஐ சக ஜேக்கு பதிலா வரப்போகுது 3 அல்பாவில இருந்து அல்பா போன 2 அல்பா. அப்ப 2 அல்பா சய 2, 2 அல்பா சய 2, 2 அல்பா சய 2. ரைட், இப்படி வரப்போகுது. இது ஓசி காவி, இது வந்து ஓசி காவி, இது வந்து ஏபி காவி. ஓசி காவி ஏபி காவின்னு இருக்கு. சரி, இப்ப ஓசி காவி இன்டு ஏபி காவி குற்றுப்பெருக்கம் எடுத்தேன்னு சொன்னா, ரெண்டுக்கும் குற்றுப்பெருக்கம் எடுத்தேன்னு சொன்னா கவனியபிளே எனக்கு 0 வரும்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 0 வரும்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்ப அந்த அடிப்படையில 2 பேருக்கும் குற்றுப்பெருக்கம் எடுப்போம். இதை நான் அழிச்சு கொள்றேன். ரைட், ஓ சாரி, ஏபி காவி அழிச்சிட்டேன். சரி, பிரச்சனை இல்லை. ஏபி காவியை குத்தி எழுதி கொள்ளலாங்க. ரைட், ஏபி காவி வந்து பி காவி மைனஸ் ஏ காவி, பியின் தானக்காவி மைனஸ் பியின் தானக்காவி இந்த அல்பா, அதுல இருந்து அங்க பண்ணா அல்பா -1 இன்டு ஐ. ரைட், அதுக்கு பிறகு வந்து பிளஸ் பீட தானக்காவி மைனஸ் 2 பிளஸ் அல்பா இன்டு ஜே. ரைட், இதுதான் வந்து இந்த ஏபியில காவி. ஏபி காவி நான் அழிச்சிட்டேன் அவசரப்பட்டு. சரி, அப்ப அதுக்கு பிறகு கவனிங்க, ஓசி காவி இந்த அடிக்கார ஓசி காவி, அதே மாதிரி இந்த அடிக்கார இந்த ஏபி காவி. அப்ப இவங்க 2 பேரையும் நான் குற்றுப்பெருக்கம் எடுத்தேன்னு சொன்னா எனக்கு சிம்பிளா விட வரப்போகுது பிள்ளை. சிம்பிளா விட வரப்போகுது, அவ்வளவுதான். சரியா? சரி, இப்ப கவனிங்க, ஓசி காவி இந்த அடிக்காரு. அப்ப ஓசி காவி அப்படி எழுதி கொள்றேன். ரைட், ஓசி காவி வந்து கவனிங்க 2 பிளஸ் அல்பாவின் கீழ் 3 இன்டு ஐ சக 2 அல்பா -2 கீழ் 3 இன்டு ஜே. இதை வந்து குற்றுப்பெருக்கம் எடுக்க இந்த காவியோட அல்பா -1 இன்டு ஐ, அல்பா -1 இன்டு ஐ மைனஸ் 2 பிளஸ் அல்பா இன்டு ஜே. ரைட், இவரை குற்றுப்பெருக்கம் எடுத்தா எனக்கு வரப்போற விட 0 அப்படின்னு சொல்லி தெரியும். இவர் குற்றுப்பெருக்கம் எடுத்தா வரப்போற விட 0. சரி, அப்ப குற்றுப்பெருக்கம் எடுக்கிற ஒன்றும் இல்ல தெரியும். ஐயோட ஐ இருக்கிறது மட்டும் தான் பெருக்கப்பட போகுது, ஜேயோட ஜே இருக்கிறது மட்டும் தான் பெருக்கப்பட போகுது, மத்த எல்லாம் 0 போகுது. அப்ப ஐயோட ஐ இருக்கிறது சொன்னா இந்த செட்டும் இந்த செட்டும் மட்டும் தான் பெருக்கப்பட போகுது. அப்ப என்னன்னு சொன்னா 2 பிளஸ் அல்பாவின் கீழ் 3 இன்டு அல்பா -1 சய சகதர சய சய. இங்க வரப்போது 2 அல்பா -2 கீழ் 3 2 பிளஸ் அல்பா சமன் 0. ரைட்,
இப்ப கவனிங்க. ரைட், இப்ப எனக்கு எதுவுமே இல்ல. 2 பிளஸ் ஆல்பா கீழே 3 எல்லாம் இருக்கு. அப்ப 2 பிளஸ் ஆல்பா இங்கே 3 நான் இல்லாம ஆக்கலும், பொதுவா எடுக்கலும். பொதுவா எடுத்தா அவரு பூஜ்ஜியமாகாது. என் ஆல்பா வந்து பூஜ்ஜியத்தை விட பெருசுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங்ல சொல்றாங்க ஆல்பா வந்து பூஜ்ஜியத்தை விட பெருசுன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு 2 பிளஸ் ஆல்பா இங்கே 3 வந்து பூஜ்ஜியமாகாது. அப்ப 2 பிளஸ் ஆல்பா கீழே 3 அப்படி அடிச்சுட்டுன்னு சொன்னா ஆல்பா -1 மைனஸ் 2 ஆல்பா -2 சமன் 0 வரும். ரைட், இப்படி வந்துட்டீங்க சார். எனக்கு ஃபைனலா ஆல்பா -1 மைனஸ் 2 ஆல்பா சக 2 சமன் 0. அப்ப இதுல இருந்து கேள்விப்பட்டா மைனஸ் ஆல்பா பிளஸ் 1 சமன் 0. இப்படித்தான் வரும். மைனஸ் ஆல்பா பிளஸ் 1 சமன் 0. அப்ப ஆல்பா சமன் 1. ரைட், சரியா? அப்ப ஆல்பா சமன் 1 வருது. ரைட், அதுதான் என்கிட்ட கேட்டாங்க. தரப்பட்டுள்ளது எனின் ஆல்பாவின் பெருமானத்தை காணுங்க. ரைட், அப்ப அவ்வளவுதான் விஷயம். வேற விஷயம் ஒன்றும் இல்லை. இந்த 2 பிளஸ் ஆல்பாவின் கீழ் 3 சொல்றது வந்து இவர் வந்து எப்பவும் என்ன பூஜ்ஜியத்தை விட பெருசா தான் இருப்பாரு. அப்ப அவர் பூஜ்ஜியத்தை விட பெருசா இருப்பாரு. அப்ப இந்தியாலயம் ஒரு ஆள் இருக்காரு. 2 பிளஸ் ஆல்பா என்னது 2 பிளஸ் ஆல்பாவின் கீழ் 3 இந்தியாலயம் செட் ஒன்று இருக்காரு. அப்ப 2 செட் இருந்தேன்னு நான் என்ன செய்யலாம், அந்த 2 செட்டும் பூஜ்ஜியத்தை விட பெருசா இருப்பார். அப்படியே தூக்கிட்டு கொண்டு போடலாம். என்ன செய்யலாம், இல்லாமக்கலாம். ஆனா இல்லாமக்க போக்கல என்ன செய்யுச்சுன்னா ஒரு தீர்வு இல்லாம போற மாதிரி ஒரு கன்செப்ட் உண்டு. சில விஷயம் விளங்குதா? இப்ப x இன்டூ x உண்டு சமன் எக்ஸ்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், முதலாவது ஸ்டார்ட் பண்றது எக்ஸ வந்து வெட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணு சொன்னா எக்ஸுக்கான ஒரு தீர்வை நம்ம இல்லாமக்கிற மாதிரி ஒரு செட்டப்பா போயிடும். எக்ஸுக்கான தீர்வு இல்லாமக்கிற மாதிரி போயிடும். அப்ப 2 பிளஸ் ஆல்பாவை நீங்க வச்சுட்டு கொண்டு போகலாம். அப்ப 2 பிளஸ் ஆல்பாவை நீங்க வச்சீங்கன்னு சொன்னா ஸ்டார்டிங்ல ஒரு 2 பிளஸ் ஆல்பா அப்படியே இருக்க போறாரு. 2 பிளஸ் ஆல்பான்னு சொல்லி அப்படியே இருக்க போறாரு. 2 பிளஸ் ஆல்பா இங்கே 3 சொல்லி கொமனா எடுத்தீங்கன்னு சொன்னா அப்படியே இருக்க போறாரு. அப்ப இங்கேயும் இருப்பாரு, இங்கேயும் இருப்பாரு, இங்கேயும் இருப்பாரு. 2 ஆல்பா சாரி 2 பிளஸ் ஆல்பா இங்கே 3 சொல்லி இங்கேயும் இருப்பாரு. அப்ப இதுல வந்தவங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ஒன்று இவர் பூஜ்ஜியம் இருக்கணும், இல்ல இவர் பூஜ்ஜியம் இருக்கணும். அந்த அடிப்படையில இங்க வந்தவங்களுக்கு அல்பா வந்து -2 ஒரு விட வருது. அல்பா சமம் -2 ஒரு விட வருது. ஆனா அல்பா வந்து -2 விட வராது. என்ன ரீசன் சொன்னா அல்பா வந்து பூஜ்ஜியத்தை விட பெருசுன்னு சொல்லி கேள்வியில ஸ்டார்டிங்ல சொல்றாங்க. அல்பா வந்து பெருது பூஜ்ஜியம் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில அல்பா சமம் 1 தான் விட வரும். அல்பா சமம் 1 தான் விட வரும். சரியா? சரி, அப்ப 6 கேள்வியை முடிச்சிட்டோம். அடுத்த கேள்வி வந்து 7வது கேள்வி. கவனிங்க, மூவி செய்களின் சமநிலை என்ற ஒரு கன்செப்ட் கீழே வந்திருக்கு. சரி, 7வது கேள்வி. அப்ப கவனிங்க, குயிக்கா 7வது கேள்விக்கு போ. ரைட், 7வது கேள்வி கவனிங்க. நீளம் 2a நிறை w உடைய ஒரு சீரான கோல் ACB ஆனது உருவில் காட்டப்பட்டதாக முனை ஏயில் ஒப்பமான நிலைக்குத்து சுவருக்கு எதிராக இருக்க சியில் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஒப்பமான முனையினால் 40 வைக்கப்பட்டுள்ளது. ரைட், சியில் வைக்கப்பட்டுள்ள ஒரு ஒப்பமான முனையினால் 40 வைக்கப்பட்டுள்ளது. ஏயில் சுவரின் மூலம் ஏற்படுத்தப்படும் மரதாக்கம் W/√3 என தரப்பட்டுள்ளது. கோல் கிடையுடன் ஆக்கும் கோணம் அல்பா ஆனது π/6 என காட்டுக. ரைட், இப்படி ஒரு நிலைக்குத்து சுவர். ரைட், ஒரு நிலைக்குத்து சுவருக்கு எதிரே இப்படி ஒரு கோலம் வைக்கப்பட்டிருக்கு. ரைட், அதுல ஒரு ஒப்பமான முனை ஒன்று இருக்கு. இது ஒப்பமான சுவர். அப்ப ஒப்பமான சுவர்னு சொன்னா அதுல உராய்வு தொழிற்படாது. இங்க W/√3 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது வந்து என்னது, நிறை W இங்க. ரைட், ஓகே, சரி. இப்ப கவனிங்க, 40 இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறை W இதுள்ளுக்கு இருந்திருந்தா, நிறை W இதுள்ள இருந்திருந்தா இந்த புள்ளி பற்றி நீங்க திருப்பம் எடுத்தீங்கன்னா, இந்த ஒப்பமான முறை பற்றி திருப்பம் எடுத்தீங்கன்னா சமநிலையில இருக்காது. அவர் அப்படியே அங்கால சரிஞ்சிட்டு போவார். அப்ப சமநிலைக்கான படம் நீங்க போடுற சந்தர்ப்பங்கள்ல யோசிச்சு கொள்ளுங்க. நிறை அந்த திருப்பம் சமப்படுற மாதிரி அப்படியான விஷயங்களை நீங்க நோட் பண்ணி கொள்ளணும். இப்ப இதே படம் வந்து இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா 40 இருக்காது. இப்ப இங்க இருக்காரு,
நிறை இங்க இருக்காருன்னு சொன்னா இங்க வந்து W, இங்க நிறை W/2. அப்ப யோசிங்க, நீங்க இந்த புள்ளி பற்றி நீங்க திருப்பம் இப்ப இந்த புள்ளியில ஒரு மரத்தாக்கம் தொழிற்பட போகுதுதான். அப்ப இதுவும் ஒப்பமான புள்ளின்னா அப்ப இதுல ஒரு ஆய்வும் இல்ல. அப்ப நீங்க அந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் இந்த சைட்ல ஒரு திருப்பம் கொண்டு வராரு. அப்ப இவர் வந்து என்னது 40ல இருக்க மாட்டார், சமநிலையில இருக்க மாட்டார். அப்ப நிறை வந்து கட்டாயம் இந்த முளைக்கு அங்காலதான் இருக்கும். படம் தராத சந்தர்ப்பங்கள்ல நீங்க யோசிச்சுக்கொள்ளுங்க. சரி, அப்படியே சரி. இப்ப அடுத்த விஷயம் கவனிங்க. இது வந்து ஏன்னு சொல்றாங்க, இது வந்து அல்பா. சரி, அப்ப உங்களுக்கு தெரியும் ரைட், இங்க ஒரு மரத்தாக்கம் மட்டும் கட்டாயம் இருக்கு. ரைட், இப்ப என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, என்கிட்ட கேட்ட கேள்வி ஆக்கும் கோணம் அல்பா சமன் π/6 என காட்டுக. ACB ஆக்கும் கோணம் π/6 என காட்டுக. ரைட், அப்ப எனக்கு ஒன்றும் செய்யலாம், இருக்கிற விஷயங்களை கிடையா நிலை குத்தாலாம் பிரிச்சு தான் எடுக்கணும். ரைட், இப்ப இது அல்பான்னு சொன்னா ரைட், இது வந்து எனக்கு அல்பா, இவர் வந்து அல்பா. ரைட், இப்ப எனக்கு என்ன செய்யலாம், தொழிற்படுற விசைகள் எல்லாம் கிடையா நிலை குத்தாக பிரிச்சு கொள்ளலாம், கிடையா நிலை குத்தா பிரிக்கலாம். ரைட், இது வந்து 90 மைனஸ் அல்பான்னு சொன்னா இவர் வந்து அல்பா. ரைட், இப்ப எனக்கு தாக்குற விசைகள் எல்லாத்தையும் நான் கிடையா நிலை குத்தாலாம் பிரிச்சேன்னு சொன்னா எனக்கு அல்பாவா கண்டு கொள்ளலாம். இப்ப எனக்கு அல்பா சமன் π/6 என காட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்ப கவனிக்க விசைகளை நான் கிடையா பிரிச்சேன்னு சொன்னா எனக்கு இந்த W/3 சொல்றது, இந்த W/√3 சொல்றது எனக்கு என்னத்துக்கு சமனா இருக்க போகுதுன்னு சொன்னா கேபிட்டல் R sin ஆல்பாக்கு சமனா இருக்க போகுது, R sin ஆல்பாக்கு சமனா இருக்க போகுது. சரி, அதே மாதிரி நான் விசைகளை நிலைக்குத்தா பிரிச்சேன்னு சொன்னா, இது கிடையா பிரிச்சத்தின் அடிப்படையில விசைகளை நிலைக்குத்தா பிரிச்சேன்னு சொன்னா அந்த அடிப்படையில எனக்கு மேல் நோக்கி இருக்கிற R cos ஆல்பான்னு சொல்றது W க்கு சமனா இருக்கும். W க்கு சமனா இருக்கும் யாரு, R cos ஆல்பான்னு சொல்றது. அப்ப இது இந்த முதலாம் சமன்பாடு, இது இரண்டாம் சமன்பாடு. ஒன்றால பிரிக்கிறேன். எனக்கு எந்த ஃபர்ஸ்ட்டுக்கு அல்பாவை தான் கேட்டிருக்கிறாங்க. ஒன்றால பிரிச்சேன்னு சொன்னா டான் அல்பான்னு சொல்றது வரும். டான் அல்பா சமன் W வெட்டப்பட்டா 1/3 வர்க்கமூலம் 3. அப்ப அந்த அடிப்படையில் அல்பா சமன் π/6, அல்பா சமன் π/6. முதலாவது அல்பா சமன் π/6 காட்ட சொன்னாங்க, காட்டியாச்சு. அதுக்கு பிறகு என்ன கேட்கிறாங்க பாருங்க, AC சமன் 3/4A எனவும் காட்டுக. AC சமன் 3/4A எனவும் காட்டுக. ரைட், அப்ப உங்களுக்கு AC சமன் இந்த AC லென்த்தை காணலாம். மொத்த நீளம் 2 என்று சொன்னாங்க. அப்ப கோல்ட இவர் வந்து A, மையத்துக்கு இடையிலான தூரம் வந்து A. ரைட், அது உங்களுக்கு தெரியும். இப்போ ஒன்றும் இல்ல, A பற்றி திருப்பம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா விஷயம் முடிஞ்சு போல. C பற்றி திருப்பம் எடுத்தீங்கன்னு சொன்னா விஷயம் முடிஞ்சு. ரைட், அப்ப தொகுதிக்கு என்ன செய்றீங்க, C பற்றி ஒரு திருப்பம் எடுக்கிறீங்க, C பற்றி ஒரு திருப்பம் எடுக்கிறீங்க. சமநிலை இலக்கியத்துக்காக வேண்டி C பற்றி நீங்க திருப்பம் எடுத்தா 0 இருக்கும். சமநிலை இலக்கியத்துக்காக வேண்டி C பற்றி நீங்க திருப்பம் எடுத்தா 0 இருக்கும். அப்ப அப்படி C பற்றி என்ன செய்றீங்க, ஒரு வலஞ்சுழி திருப்பம் எடுக்கிறீங்கன்னு சொன்னா C பற்றின வலஞ்சுழி திருப்பமும் C பற்றி இடஞ்சுழி திருப்பமும் என்ன வரைக்கும் சமனா இருக்கும். அப்ப C பற்றின வலஞ்சுழி திருப்பம் எடுக்கிறீங்க, C பற்றின வலஞ்சுழி திருப்பம் எடுக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு இங்க W இருக்காரு, இங்க வந்து W இருக்காரு. ரைட், W இருக்காது. அப்ப அதுக்கான செங்குத்து தூரம் இந்த அடிக்கு, அதுக்கான செங்குத்து தூரம் இந்த அடிக்கு. அதாவது எப்படி எழுதலாம், A minus AC, small a minus AC, small a minus AC அவர்ட இந்த கோணம் வந்து அல்பா, cos alpha, cos alpha. சரி, அப்ப A minus AC cos alpha இந்த லென்த் மைனஸ் W இன் கீழ் வர்க்கமூலம் 3, W இன் கீழ் வர்க்கமூலம் 3, W இன் கீழ் வர்க்கமூலம் 3. அப்ப அவருக்கான செங்குத்து தூரம் போல இந்த அடிக்கு AC, இந்த அடிக்கு AC, AC cos alpha, AC cos alpha சமன் 0 மாதிரி. வலஞ்சுழி திருப்பம் எடுக்கிறீங்க, இது உங்களோட வலஞ்சுழி திருப்பம், இது உங்களோட இடஞ்சுழி திருப்பம் இருக்கும். சரியா போல? சரி, அப்ப அந்த அடிப்படையில சமன் 0 இருக்கும். அப்ப எல்லாத்துலயும் W கேன்சல் ஆகும், W கேன்சல் ஆகும், cos alpha கேன்சல் ஆகும். அப்ப அந்த அடிப்படையில செஞ்சீங்கன்னு சொன்னா விட வரும் உங்களுக்கு. சரியா போல? சரி, சரிதானே? சாரி, AC இங்க இருந்தான இவருக்கு தூரம் AC sin alpha பிளஸ் AC sin alpha. ரைட், இப்ப cos alpha பிரிச்சீங்கன்னு சொன்னா அதுல இந்த tan alpha வந்துவாங்க, tan alpha கீழ 1 வர்க்கமூலம் போட்டு அப்படியே செஞ்சீங்கன்னு சொன்னா AC ல பெருமானம் உங்களுக்கு வரும். அது சுருக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப உங்களுக்கு காணலாம். சரியா போட்டீங்கன்னு சொன்னா இதான் ஐடியா, ஒன்றுமே இல்லை. அப்ப மூவி சைக்கிளின் சமநிலையில உங்களுக்கு சிம்பிளான விஷயம், பெரிய ஐடியாக்கள் ஒன்றுமே தேவை. பெரிய நிலை குத்தா பிடிக்கிறதும்
சம்டைம் உராய்வுகள் வந்தா உராய்வுக்குரிய விஷயம் அப்படியே அந்த விஷயங்கள் கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான கேள்விகளை குயிக்கா அணுகி முடிக்கலாம். சரி அப்படியே சரி. அப்ப இதுல எதுவுமே இல்லை. ஏசியை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா 3 வரும். சுருக்கி பாருங்க. கொசல்ஃபால பிரிங்க. கொசல்ஃபால பிரிச்சீங்கன்னு சொன்னா டான் அல்ஃபா வரும். டான் அல்ஃபாக்கு போய் ஒன்றின் வர்க்கம் 3 போடுங்க. அப்ப அதுக்கப்புறம் உங்களுக்கு வரப்போகுது இங்க ஏசி கீழ் 3 வரும். இங்க ஏ மைனஸ் ஏசி வரும். அப்ப நீங்க அப்படியே கொண்டு போய் பிரிச்சீங்கன்னு சொன்னா 4 ஏசி கீழ் 3 வரும். அப்ப 4 ஏசி கீழ் 3 சமன் 7 வரும். ஃபைனலா 4 ஏசி கீழ் 3 சமன் 7 வரும். அப்ப ஏசி சமன் 3 கீழ் 4 வரும். ஏசி சமன் 3 கீழ் 4 காட்ட சொல்லிருக்காங்க. ரைட் விட வரும். சரியா பிள்ளை? சரி, 8வது கேள்விக்கு வாங்க. 8வது கேள்வி என்னன்னு கேட்டா, ரைட், நிறை WI உடைய, நான் இதை அழைச்சு கொள்றேன். சிம்பிளான விஷயம், கஷ்டம் இல்ல. சிம்பிளா இதுல வைக்க அவ்வளவு கேள்விகளை மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு லாஸ்ட் 4 years 5 years நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா, சிம்பிளா விளக்கத்தோட செஞ்சீங்கன்னு சொன்னா, அதுல தியரி என்னன்றத பிடிச்சு செஞ்சீங்கன்னு சொன்னா சிம்பிளா ஸ்ட்ரக்சர்ல மார்க்ஸ் எடுக்கிறது கஷ்டம் இல்லை. 8வது கேள்வி, நிறை WI உடைய ஒரு சிறிய பவளம் கிடையுடன் கோணம் π/4 சாய்ந்துள்ள ஒரு நிலைத்த கரடான கரடானதா அப்ப அந்த பவளத்துல ஒரு ஆய்விசனோட தொழிற்பட போகுது. நேர் கம்பியில் கோர்க்கப்பட்டுள்ளது. ரைட், உருவில் காட்டப்பட்டதாக பருமன் PI உடைய ஒரு கிடை விசையினால் பவளம் 40 வைக்கப்பட்டுள்ளது. அப்ப பவளம் 40 வைக்கிறாங்க ஒரு கிடை விசையோட. ரைட், இயங்க அமெரிக்கத்துக்காக வேண்டி. ரைட், பவளத்துக்கும் கம்பிக்கும் இடையிலே உள்ள உராய்வு குணகம் 1/2 ஆகும். பவளத்தின் மீது உள்ள உராய்வு விசை F-ஐயும் செவ்வன் மரத்தாக்கம் R-ஐயும் துணிவதற்கு போதிய சமன்பாடுகளை P, W ஆகியவற்றில் பெருக. சமன்பாடு பெருகுன்னு சொல்றாங்க, காண செல்லல. அப்ப சும்மா கண்டு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் மார்க்ஸ் இல்ல, சும்மா டைம் தான் போகும். ரைட், அப்ப இப்படி தந்திருக்காங்க. அப்ப இங்க ஒரு பவளம் ஒன்று இருக்காரு. ரைட், அப்ப ஒரு கிடை விசையால இந்த பவளத்தை என்ன செஞ்சிருக்காங்க, அப்படியே இயங்காம நிப்பாட்டி வைக்கிறாங்க. P சென்ற ஒரு விசையால. சரி, அப்ப அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இங்க நிறை W தொழிற்பட போது, இவர நிறை W தொழிற்பட போது. ரைட், அப்ப இந்த பீற விசை இல்லாட்டி அவர் என்ன செய்வார், கீழ் நோக்கி இயங்க எத்தனிப்பாரு. அப்ப அவர் இயங்க எத்தனிக்காம இருக்கணும்னு சொன்னா, இயங்க எத்தனிக்க திசைக்கு எதிர் திசையில் அவர் என்ன தொழிற்பட போது, உராய் விசை தொழிற்பட போது. ரைட், இங்க இருக்கிறதால இங்க அவர் மறுதாக்கம் R தொழிற்பட போகுது. மறுதாக்கம் R தொழிற்பட போகுது. ரைட், இப்ப ஆரை துணிவதற்கு போதிய சமன்பாடுகளை காண்க அப்படின்னு சொல்றாங்க. போதிய சமன்பாடுகளை காண்க. ஒன்றுமே இல்ல, கோணம் வந்து எனக்கு சொல்றாங்கன்னு கேட்டா π/4. π/4 சாய்ந்துள்ளது. ரைட், கோணம் எனக்கு π/4 தராங்க பிள்ளை. சரி, அப்ப π/4 சொன்னா இவரும் π/4, அப்ப இவரும் π/4, எல்லாம் π/4 சொன்னா எனக்கு இன்னும் ஈஸியா போயிடும் பிள்ளை. அப்ப இதுவும் π/4, 45 பாகை சொல்றது எனக்கு ஈஸியா இருக்கு. அப்ப போதிய சமன்பாடுகளை காண்க. யார, இந்த ஆரையும் இந்த எஃப்ஐயும் காண்றதுக்கு, ஆரையும் எஃப்ஐயும் காண்றதுக்கு போதிய சமன்பாடுகளை தெரியா. கணியம் ஆரும் எஃப்பும் தான் தெரியா. அப்ப நான் 2 சமன்பாடு எடுத்துட்டேன்னு சொன்னா போதும் பிள்ளைகள். அப்ப நான் என்ன செய்யலாம், முதலாவது சமன்பாடு, இந்த பவளத்தின் சமநிலைக்கு நிலைக்குத்தா விசைகளை பிரிச்சேன்னு சொன்னா, பவளத்தின் சமநிலைக்கு நிலைக்குத்தா விசைகளை பிரிச்சேன்னு சொன்னா, நிலைக்குத்தா தாக்குற விசை வந்து பாருங்க பிள்ளைகள், R sin π/4, R sin π/4, small f sin π/4, π/4 வர சந்தர்ப்பத்துல ஈஸியா இது போறது எல்லாம் π/4 தானே. ரைட், அது வந்து நிறைக்கு சமனாரிக்கும் W, நிறைக்கு சமனாரிக்கும் W. π/4 பெருமானம் 1 வர்க்கமூலம் 2. அப்ப R plus F சமன், R plus F சமன் வர்க்கமூலம் 2 W வரும். அப்ப இது என்ன முதலாம் சமன்பாடு, இது என்ன முதலாம் சமன்பாடு. அப்ப R, F சார்பில் இன்னும் ஒரு சமன்பாடு நான் எடுத்துட்டு சொன்னா எனக்கு R, F ரெண்டையும் காணலாம். போதிய சமன்பாடுகள் தான் பெருன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பவளத்துல கிடையான சமநிலைக்கு நான் எடுத்தேன்னு சொன்னா, கிடை சமநிலைக்கு எடுத்தேன்னு சொன்னா, கிடை திசையில தாக்குறது கவனிங்க பிள்ளைகள், P plus F cos π/4, P plus F cos π/4 சமன் R cos π/4, R cos π/4. ரைட், அப்ப இதுல இருந்து கவனிங்க பிள்ளைகள், இதுல இருந்து வர்க்கமூலம் 2 சொன்னா, அப்ப வர்க்கமூலம் 2 P சக F சமன் R வரப்போகுது. அப்ப R மைனஸ் F சொல்றது, R மைனஸ் F சொல்றது வர்க்கமூலம் 2 P வரப்போகுது. இது என்ற 2வது சமன்பாடு. அப்ப R, F ல வந்து முதலாம் சமன்பாடு, இது R, F ல 2வது சமன்பாடு. அப்ப 2 வேறு வேறு சமன்பாடு R, F ல 2 சமன்பாடுகள் இருந்தா, 2 தெரியா கணியம் இருந்தா, எனக்கு 2 சமன்பாடையும் தீர்த்து 2 பெருமானங்களையும் கண்டு கொள்ளலாம். பெருமானத்தை காண செல்லல. எனக்கு என்கிட்ட கேட்ட விஷயம் என்னடா, போதிய சமன்பாடுகளை பெருகன்னு சொன்னாங்க, பெற்றாச்சு, விடுவோம். இப்ப கேக்குறாங்க பாருங்க, F/R சமன், F/R சமன். இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கேபிட்டல் F/R
ரைட். இதுல கேபிட்டல் எஃப் தந்திக்கிறாங்க. ரைட். சரி, இது கேபிட்டல் எஃப் ஃபார்ம். சரி, எஃப் ஓவர் ஆர் சமன் w மைனஸ் பி, w மைனஸ் பி இன் கீழ் w பிளஸ் பி என தரப்படும் போது என தரப்பட்டுள்ளது. ரைட். இப்ப கேக்குறாங்க w பை 3. இப்ப இந்த விஷயத்தை வச்சு எனக்கு சிம்பிள் எழுதலாம். போன வருஷமும் நம்ம செஞ்சிருந்தோம். ரைட். அப்ப w பை 3 அதுல வந்து p, அதுக்கு பிறகு வந்து 3w என காட்டுது. அப்ப இப்படி ஒரு கன்செப்ட் கேக்குறாங்கன்னு சொன்னா, இப்படி ஒரு கன்செப்ட் உங்களுக்கு கேக்குறாங்கன்னு சொன்னா கட்டாயம் அது உராய்வுன்ற விஷயத்துக்குள்ள போய் தான் கேட்கலாம். அப்ப உராய்வு குணகம் வந்து எனக்கு ஹாஃப்னு சொல்லிக்கிறாங்க, மியூ வந்து ஹாஃப்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப இந்த மியூன்ற விஷயத்துக்குள்ள போய் தான் கேட்கலாம். இப்படி ரெண்டு சமநிலை மாறுனுச்சுன்னா நான் சொல்லிக்கிறேன். அப்ப ஒன்றுல கேக்குறாங்கன்னா எஃப் இன் கீழ் ஆர் வந்து இப்படி போட்டுக்கொள்ளலாம். அப்ப ரெண்டு கேக்குறாங்கன்னா கட்டாயம் ஒரு மொட்டை போட்டுக்கொள்ளுங்க. ஒரு மொட்டை போட்டு இப்படி போட்டீங்கன்னு சொன்னா நீங்க மொட்டை விடுற சந்தர்ப்பத்துல கட்டாயம் ஏதாச்சும் ஒன்றுக்கும் பெருமானம் தெரியாம இருக்கு. அப்ப நீங்க மொட்டை விடுற சந்தர்ப்பத்துல என்ன செய்வீங்க? இப்ப ரெண்டுக்கு தெரியாதுன்னா எஃப் இன் கீழ் ஆர், இங்க மியூண்டு வரும், இங்க மைனஸ் மியூண்டு வரும். அப்ப இந்த அடிப்படையில தான் இந்த கேள்வி ட்ரவல் ஆகிருக்கு. ரைட். போன வருஷம் இதே மாதிரி தான் வந்தது. அப்ப அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா சிம்பிளா இவரை செஞ்சுட்டு போலாம். சரி. அப்ப எஃப் இன் கீழ் ஆர் எனக்கு தந்திருக்கிறாங்க. எஃப் இன் கீழ் ஆர் தந்திருக்கிறாங்க. அப்ப எஃப் இன் கீழ் ஆர் எனக்கு தந்தா இன்னுமே இல்லை. ரைட். w மைனஸ் பி இன் கீழ் w பிளஸ் பி. ரைட். இது வந்து எனக்கு மியூ வந்து 1 கீழ் 2 இப்படி இருக்கு. மியூ வந்து 1 கீழ் 2. சரி. இப்ப எனக்கு இதுல தெரியும் w பிளஸ் பின்றது ஒரு நேர்பெருமானம் தான். அவர் நேர்பெருமானம் சொன்னா எனக்கு அவரை பெருக்கிக் கொள்ளலாம். அப்ப மொத்தமா நான் இந்த மொட்டை விட்டு சொன்னா, இந்த மொட்டை விட்டு சொன்னா இப்படி வரும் எனக்கு மைனஸ் w மைனஸ் பி ஓவர் w பிளஸ் பி ஹாஃப் இப்படி வரும். இப்ப எனக்கு w பிளஸ் பி சொல்றது w p எல்லாம் வந்து எனக்கு என்னது ஒரு நேர்கணியம். w பிளஸ் பி ஒரு நேர்கணியம். அப்ப நேர்கணியம் சொன்னா எனக்கு நேர்கணியத்தை பெருக்க போக நான் யோசிக்க தேவையில்ல. அப்ப நான் நேர்கணியத்தை சமநிலையில பெருக்கிக் கொள்றேன். அப்ப w பிளஸ் பி கீழே 2 மைனஸ் 1 இங்க வரும். ரைட். இங்க w மைனஸ் பி அப்படியே இருப்பாரு. இங்க வந்து w பிளஸ் பி கீழே 2 அப்படியே இருக்கு. சரி. அதுக்கு பிறகு கவனிங்க, எனக்கு பி சார்பா தான் கேட்டிருக்காங்க. அப்ப நான் ஒரு மைனஸால பெருக்கணும். ஒரு மைனஸால இந்த சமன்பாடை பெருக்கணும். இந்த சமன்பாடு ஒரு மைனஸால பெருக்கணும். ஒரு மைனஸால பெருக்கினா இங்க வந்து எனக்கு w பிளஸ் பி கீழ் 2 வருவாரு. சமநிலையில குறி மாறும். மைனஸால பெருக்கினா இங்க p மைனஸ் w மாற போறாரு. சமநிலையில குறி மாறும். w பிளஸ் பி கீழ் 2. ரைட். இப்ப p க்கு தான் எனக்கு சமநிலை கேட்டிருந்தாங்க. மைனஸ் w இருக்கு. அப்ப மொத்தமா சமன்பாடு ஃபுல்லா ஒரு w எல்லாம் கூட்டி விட்டுருந்துச்சுன்னா விட வந்துடும். ஒரு w, அப்ப இங்க ஒரு w கூட்டினா p வந்துடும். இங்க மைனஸ் w பிளஸ் பி கீழ் 2 சக ஒரு w கூட்டி விட்டுருந்துச்சுன்னா இதுக்கு பிறகு அடுத்தது அவங்க கேட்ட அந்த சமநிலைக்குரிய விடவர். சரியா பிள்ளை? சரி. அப்ப ஈஸியா செய்யலாம், மிச்சம் கஷ்டப்பட தேவையில்ல. ஃபாஸ்டா செஞ்சுட்டு போனோம்னு எங்களுக்கு சிம்பிளா விட வந்துடும். அப்ப இவ்வளவு போகல. இப்ப உராய்வுன்னு சொல்ல போகல அவ்வளவு தான். இப்ப சம்டைம் எஃப் இன் கீழ் ஆர் ஏதாச்சும் ஒரு சமநிலை கேட்டிக்காங்க, ஒரு சமநிலை இப்படி கேட்டிக்காங்கன்னு உங்களுக்கு கட்டாயம் விளங்கணும் எஃப் இன் கீழ் ஆர். அப்ப எஃப் காணும் ஆர் காணும் மியூ அவங்க தந்திருப்பாங்க. அந்த அடிப்படையில அப்படியே ட்ரோல் பண்ணிட்டு போலாம். சரியா பிள்ளை? சரி. அப்ப அடுத்தது கவனிங்க பிள்ளை, 9வது கேள்விக்கு போகும் குயிக்கா. நிகழ்தகவு. சரியா பிள்ளை? சரி. இதை அழிச்சு கொள்றேன். நிகழ்தகவு பாருங்க. a, b ஆகியன ஒரு மாதிரி வெளி ஓமின் இரு நிகழ்தகவுகள் என கொள்வோம். வழக்கமான குறிப்பீட்டில் pa சமன் 3/5. pa சமன். ரைட். 9வது கேள்வி. a என்ற நிகழ்தகவு வந்து 3/5. ரைட். அடுத்தது வந்து சொல்றாங்க p. ரைட். இது வந்து என்ன? 1/4. அடுத்தது சொல்றாங்க PA 1/b. அது வந்து எத்தனையா? 4/5. ரைட். அப்ப எனக்கு PA என்றது தெரியும், P 1/b என்று சொல்றது தெரியும், PB P இடைவெட்டி B எல்லாம் தெரியும். ரைட். இவர் கவனிங்க பிள்ளை, PB A given. ரைட். இவர் யாருன்னு கேட்டா ஒன்றுமே இல்லை. A நிகழும் போது B நிகழ்வதற்கான நிகழ்தகவு. A நிகழ்ந்திருக்கும் போது B நிகழ்வதற்கான நிகழ்தகவு. சரியா? சரி. அப்ப
இவர்ல வந்து நிகழ்தகவு பெருக்கல் விதி என்ற விஷயம் எல்லாம் இவர்ல தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு போவோம். இவர்ல தான் நிகழ்தகவு பெருக்கல் விதி என்ற விஷயம் எல்லாம் இவர்ல தான் யூஸ் பண்ணிட்டு போவோம். அப்ப இவர்ல நிகழ்தகவு பெருக்கல் விதி யூஸ் பண்ணணும்னு சொன்னா என்னது? இப்ப இவரை வந்து நான் விரிச்செழுதலாம், ரைட்? இவரை வந்து நான் விரிச்செழுதலாம். எப்படி எழுதலாம்னு சொன்னா பி ஏ இடைவெட்டு பி இன் கீழ் பி ஏன்னு சொல்லி எழுதிக்கொள்ளலாம். இவரை வந்து நான் இப்படி விரிச்செழுதலாம். அப்ப அந்த அடிப்படையில் எனக்கு பி ஏ இடைவெட்டு பி என்று சொல்றத நான் இப்படி எழுதி வச்சுக்கொள்ளலாம். பி ரைட், இப்படி எனக்கு எழுதி வச்சுக்கொள்ளலாம். சரி, நான் இந்த கேள்விக்கு போகல. ரைட், இந்த விஷயத்தை சென்று வா. சரி, இப்ப கேள்வி கேட்கறாங்க என்னன்னு கேட்டா எனக்கு பிபிஏ காண்க, பிபிஏ காணியா என்ன கேட்கறாங்க? பீட நிகழ்தகவை கேட்கறாங்க. பிபிஏ காண்க. அப்ப காணியங்களே பிஏ தெரியும், பிஏ ஒன்றிப்பு பி தெரியும், பிபி கேட்கறாங்க. எனக்கு இதுல இருந்து பி ஏ இடைவெட்டி பிஏ காணலாம். அப்ப எனக்கு மொத்தமா பிபிஏ காண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு சான்சஸ் ஒன்று இருக்கு, சிம்பிளான சான்ஸ் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா பிஏ இடைவெட்டி பிஏ கண்டுபிடிச்சா அப்ப பிஏ இடைவெட்டி பிஏ காணலாம். எப்பன்னு கேட்டா இவரோட நிகழ்தகவு தெரியும் 1/4 தர, ஏழு நிகழ்தகவு தெரியும் 3/5, ரைட்? அப்ப இது ரெண்டு நான் பெருக்கினு சொன்னா எனக்கு 3/20 வரும், ரைட்? யாரு? பிஏ இடைவெட்டி பி, பிஏ இடைவெட்டி பி நிகழ்தகவு. அப்ப இவரோட நிகழ்தகவு 3/20 சொன்னா அப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியும். இவருக்கு நான் எழுதலாம் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா பிஏ இடைவெட்டி பி என்ற இவருக்கு நான் எழுதலாம் பிஏ சக நிகழ்தகவு பி நிகழ்தகவு மைனஸ் ஏ ஒன்றிப்பு பி நிகழ்தகவு, ரைட்? இப்படி நான் எழுதி கொள்ளலாம். அப்ப இப்படி எழுதினு சொன்னா எனக்கு தெரியும் 3/20, ரைட்? பிஏன்றது வந்து 3/5. எனக்கு இதுதான் கேள்வி. மைனஸ் ஏ ஒன்றிப்பு பி நிகழ்தகவு 4/5, ரைட்? அப்ப எனக்கு இதுல இருந்து பி என்ற நிகழ்தகவை கண்டு கொள்ளலாம், பி நிகழ்தகவை கண்டு கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? சரி, அப்ப நான் இவரை இங்கால கொண்டு வந்து பி நிகழ்தகவை காணலாம். இப்ப இதுல இருந்து 5 3/5 4/5. அப்ப இதுல கழிச்சா வந்து எனக்கு வர போறது மைனஸ் 1/5. அது இங்கால வர போகல பிளஸ் 1/5 வருவது. அப்ப 3/20 பிளஸ் 1/5 அப்படி வரும், ரைட்? அப்ப 1/5 வர போகல மேல 4ஆல பெருக்கிறோம், கீழே 4ஆல பெருக்கிறோம், 6/20 வரும். அப்ப 6/20 என்று சொல்ற பிள்ளைகள், சரி இங்க 3/20, ரைட்? அப்ப 7/20 வரும், 7/20, ரைட்? 7/20 இதுதான் வந்து பி என்ற நிகழ்தகவு 7/20, ரைட்? சரியா பிள்ளைகள்? சரி, சிம்பிளா செஞ்சுட்டு போலாம். அடுத்து பாருங்க, ஏ பி ஆகிய நிகழ்வுகள் சாராதன அல்ல என காட்டுக, சாராதன அல்ல என காட்டுக. அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும், சாராதன அல்லன்னு சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும், என்னன்னு கேட்டா சாரா நிகழ்வுகள்னு சொன்னா ஏ பி ரெண்டும் வந்து சாரா நிகழ்வுகள்னு சொன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். என்னன்னு கேட்டா பி ஏ இடைவெட்டு பி என்று சொல்றது, பி ஏ இடைவெட்டு பி என்று சொல்றது சாரா நிகழ்வுகள்ல பி ஏ இடைவெட்டு பி என்று சொல்றது உங்களுக்கு என்ன வரைக்கும்னு சொன்னா அந்த ஏழு நிகழ்தகவையும் அந்த பீர நிகழ்தகவையும் பெருக்கிறதுக்கு சமனாரிக்கும். ஏழு நிகழ்தகவையும் பீர நிகழ்தகவையும் பெருக்கிறதுக்கு சமனாரிக்கும். எப்ப? சாரா நிகழ்ச்சிகள், சாரா நிகழ்ச்சியா இருந்தா இப்படி பெருக்கிறதுக்கு சமனாரிக்கும். ஆனா என்ன கேட்டது சாராத நிகழ்வுகள் அல்ல என காட்டுங்க சொன்னாங்க. சாரா நிகழ்ச்சிகள் அல்லன்னு சொல்றாங்க. அப்ப சாரா நிகழ்ச்சிகள் அல்லன்னு சொல்லி எனக்கு சொன்னா அப்ப எனக்கு பி ஏ இடைவெட்டி பி தெரியும், பி ஏ இடைவெட்டு பி தெரியும் 3/20, ரைட்? அப்ப பி ஏ இடைவெட்டு பி வந்து எனக்கு தெரியும் 3/20. பி ஏ இடைவெட்டு பி எனக்கு 3/20 தெரியும். இது தெரியும் 3/5, இவருக்கு தெரியும் 3/5 தர பிபி தெரியும் 7/20, பிபி தெரியும் 7/20. அப்ப இவரை நீங்க பெருக்கினீங்கன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் சமன் அல்ல, சமன் இல்லைன்னு சொன்னா ஆகவே சாரா நிகழ்வுகள் அல்ல. சிம்பிளான விஷயம், சாரா நிகழ்வுகள் அல்லன்னு சொல்லி காட்ட சொல்றாங்க. அப்ப சாரா நிகழ்ச்சிகளுக்குரிய நிபந்தனை நம்ம யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சமன் இல்ல. அப்ப சமன் இல்லைன்னு சொன்னா அவங்க சாரா நிகழ்ச்சிகள் இல்ல. சரியா பிள்ளை? அப்ப இதுல எந்த விஷயமும் நம்ம யோசிக்கிறதுக்கு இல்ல, சிம்பிளான விஷயம். சரியா பிள்ளை? 10 ஸ்ட்ரக்சர்ல 10, பியூர்ல 10, மெட்லேட் 10 சிம்பிளா கவர் பண்ணிக்கொள்ளலாம். 500 மார்க்ஸ். சரியா? சரி, அப்ப ஓகே, 10வது கேள்விக்கு போம். புள்ளி பிரவியல், ரைட்? 10வது கேள்வி புள்ளி பிரவியல், ரைட்?
சரி, கடைசி கேள்வி. ஒவ்வொன்றும் 10லும் குறைந்த அல்லது அதற்கு சமமான, அப்ப 10 அடிக்கலாம் அல்லது 10 விட குறை இருக்கலாம், சமமான நேர் நிறையன்களின் 5 நோக்கல்களை கொண்ட ஒரு தொடை, ரைட்? அந்த நேர் இதுல 5 இலக்கம், 5 நோக்கல்கள். அப்ப 5 நோக்கல்கள் சொன்னா 1 2 3 4 5, ரைட்? இந்த 5 இவங்க 5 பேர்ல 10 அல்லது 10 இருக்கலாமா? 10 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம், 10 இருக்காமலும் விடலாமா? சரி, இந்த தொடையில இடையம் ஆகாரம் ஆகிய ஒவ்வொன்றும் 6க்கு சமன். அப்ப இடையும் 6, இடையம் ஆகாரம் இவங்க எல்லாம் என்னடா 6க்கு சமனா, எல்லாம் 6. அப்ப உங்களுக்கு தெரியும் ரைட்? உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? ஆகாரம், இடையம், இடை எல்லாம் தெரியும். சரி, இடையம் செல்றது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். சொன்னா இடையம் சொன்னா இப்படி 5 நோக்கல்கள் வரப்போக்கல, 5 நோக்கல்கள் வரப்போக்கல உங்களுக்கு தெரியும். இடையம் செல்றது கட்டாயம் என்னன்னு கேட்டா அவரோட நடுவில் இருக்காளா இருப்பாரு. அப்ப இங்க 6 இருக்கலாம், இங்க 6 இருக்கலாம், இங்க 6 இருக்கலாம், இருக்கலாம்ல, கட்டாயம் இருக்கணும். சரியா பிள்ளைகள்? இங்க 6 கட்டாயம் இருக்கணும். சரி, இதை வச்சுட்டு எனக்கு பெருசா ஒண்ணு செய்யல. அடுத்தது இடை சொன்னா, இடை 6 சொன்னா இந்த 5 இலக்கத்தையும் கூட்டி நான் 5ஆல பிரிச்சா எனக்கு அது 6க்கு சமனா இருக்கணும். சரி, அப்படியே இருக்கட்டும். வேற ஆகாரம் செல்றது 6 சொன்னா கட்டாயம் இதுல என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னா குறைஞ்சது 6ன்றது 2 தடவை வந்திருக்கணும். 6ன்றது 2 தடவை வந்திருக்கணும். மத்த இலக்கம் எல்லாம் ஒரு தடவை தான் வந்திருக்கணும். ஆகாரம் 6 சொல்றாங்க. அப்ப ஆகாரம் சொன்னா அதிக தடவை இடம்பெற்றது என்ன? அப்ப அதிக தடவை இடம்பெறனா இந்த 6ன்றது மினிமம் 2 தடவை வந்திருக்கணும், குறைஞ்சது 2 தடவை வந்திருக்கணும். அடுத்த விஷயம் குறைஞ்சது 2 தடவை வந்திருக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா இப்ப குறைஞ்ச 2 தடவை வந்தா மத்த இலக்கம் எல்லாம் ஒரு தடவை தான் வந்திருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு இந்த இலக்கத்துல 3ன்றது ஒன்று இருக்குன்னா 3 ஒரு தடவை தான் இருக்கணும். 2ன்றது ஒன்று இருக்குன்னா 2 ஒரு தடவை தான் இருக்கணும். 2 தடவை 6ன்றதும் 2 தடவை வந்துட்டுனா அப்ப ஆகாரம் அங்க அங்க இடையம் ஆகாரம் சொல்ற விஷயம் அங்க இடத்துக்கு போயிருந்து சொன்னா 2 பெருமானம். 6ன்றதும் ஆகாரம், 2ன்றதும் ஆகாரமா போயிடும். அப்ப ஆகாரம் 6 சொல்றாங்கடா, இதுல அதிக தடவை இடம்பெற்றது 6 என்ற அந்த பெருமானம் தான் அதிக தடவை இடம்பெற்றிருக்குது. அப்ப அதிக தடவை இடம்பெற்றிருக்கிறது 6 சொன்னா குறைஞ்சது 2 தடவை, கூடியது 3 4 எத்தனை தடவையும் இருக்கலாம். சரி, எனக்கு இதை வச்சு எனக்கு பெருசா எதுவுமே யோசிக்கலாம் இருக்கிறது. அடுத்து பாருங்க, நோக்கல்களின் 6க்கு சமனாகும், நோக்கல்களின் வீச்சு 9 ஆகும். இந்த 5 நோக்கல்களையும் காண்க. அப்ப இந்த 5 நோக்கல்கள வீச்சு 9ன்னு சொல்றாங்க. வீச்சு இந்த 5 நோக்கல்கள வீச்சு 9. அப்ப இந்த 5 நோக்கல்கள வீச்சு பிள்ளைகள் 9 என்று சொன்னா, இந்த 5 நோக்கல்கள வீச்சு 9 என்று சொன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வீச்சு என்று சொல்றது என்னன்னு சொன்னா, இந்த நோக்கல்கள மேக்சிமம்ல மினிமத்தை கழிக்கிறது தான், மேக்சிமம்ல மினிமத்தை கழிக்கிறது தான் வீச்சு. இந்த நோக்கல்கள்ல மேக்சிமம் பெருமானம் ஒன்று இருக்கு, மினிமம் பெருமானம் ஒன்று இருக்கும். அந்த 2 பெருமானத்துல அதுல இவரை கழிக்கிறது தான் வீச்சா இருப்பாரு. அப்ப கவனிங்க அப்படியே மேக்சிமம் இவர மேக்சிமம் மினிமம் சில கழிக்க போகல. இப்படி எனக்கு 9 வாரம் சொன்னா, 9 வாரம் சொன்னா இப்ப 1ல இருந்து அப்படியே போகுது இலக்கம் 1 2 3 4 5 6 7 அந்த பெருமானங்கள் அப்படியே போகுது. 10 வரையிலும் 10 வராமலும் விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வீச்சு 9 வாரம் சொன்னாங்க பிள்ளைகள் கட்டாயம் அங்க இப்படி வார ஒரே சந்தர்ப்பம் தான் இருக்கு. இப்படிதான் வரணும். இப்படி வந்தா மட்டும்தான் அங்க 9 வரும். மத்த எந்த சந்தர்ப்பத்துக்கும் 10 விட குறைஞ்ச பெருமானங்கள் வர சந்தர்ப்பத்துல வீச்சு 9 வராது. 10 விட குறைஞ்ச பெருமானங்கள் வர சந்தர்ப்பத்துல வீச்சு 9 வராது. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல என்ன விஷயம் இருந்துச்சுன்னா, கட்டாயம் இந்த எண் கோலத்துக்குள்ள வீச்சு 9ன்னு சொன்னா கட்டாயம் இதுல 9 மிரிக்காரு, சாரி 10 மிரிக்காரு 1 மிரிக்காரு, 10 மிரிக்கணும் 1 மிரிக்கணும், 10 மிரிக்கணும் 1 மிரிக்கணும். அவங்க 2 பேரும் இருந்தா மட்டும்தான் எனக்கு அந்த நோக்கல்கள்ல வீச்சு 9 என்ற பெருமானம் வரும். அப்ப கட்டாயம் இதுல எனக்கு என்ன இருக்கணும்னு சொன்னா 10 மிரிக்கணும், ஆக குறைஞ்ச 1 மிரிக்கணும், 10 மிரிக்கணும், ஆக குறைஞ்ச 1 மிரிக்கணும். சரியா? 10 மிரிக்கலாம், ஆக குறைஞ்ச 1 இருக்கலாம். சரியா? சரி. இப்ப மத்ததை ஃபில் பண்ணத்தான் இருக்கு, மத்ததுகளை ஃபில் பண்ணத்தான் இருக்கு. இப்ப நான் என்ன சொன்னேன், ஆகாரம் 6ன்னு சொன்னா, ஆகாரம் 6ன்னு சொன்னா, ஆகாரம் 6ன்னு சொன்னா அப்ப நான் என்ன சொன்னேன், குறைஞ்சது இந்த 6ன்றது 2 தடவை வந்திருக்கணும், குறைஞ்சது 6ன்றது 2 தடவை வந்திருக்கணும்.
அல்லது 6ன்றது 3 தடவை வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 6ன்றது 3 தடவை வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப எனக்கு சான்ஸ் இருக்கிறதுகளை எழுதி பார்ப்போம். அப்ப நான் சொன்னேன் 6 2 தடவை வரதுல ஃபர்ஸ்ட் எழுதும். 6 2 தடவை வரதுகளை பார்ப்போம். ரைட், 6 2 தடவை வரதுன்னு ரைட். அப்ப முதலாவது நான் என்ன செய்யறேன், 6 வந்து இங்கால போடுறேன். 6 வந்து இங்கால போட்டேன்னு சொன்னா நடுவில் 6 கட்டாயம் வரணும். நடுவில் 6 கட்டாயம் வரணும். இங்க 10 வரணும், இங்க 1 வரணும். மத்தடிக்க கேப்பதான் நான் ஃபில் பண்ணணும். ரைட், இதுல ஆகாரம் 6 6ன்னு சொன்னா ஆகாரம் 6 6ன்னு சொன்னா 6 2 தடவை வரது ஒன்றைக்கு 6 3 தடவை வரதே நான் சொல்லலாம் ஆகாரம் சொல்லி. சரி, அப்ப இந்த அடிப்படையில கவனிங்க பிள்ளைகள், இங்க 10 இங்க 1, நான் இங்க ஆகாரம் 2 வாரது யோசிப்பேன். ஆகாரம் 2 வாரம்னு சொன்னா எனக்கு இங்க வந்து ஏதாச்சும் ஒன்று வரலாம், எக்ஸ் வரலாம். ரைட், இது ஒரு வே, இது ஒரு வே. அடுத்த வே நான் என்ன செய்யறேன், 6 இங்கால வரலாம். 6 2 வாரத்துல ஒரு 6 நான் இங்கால கொடுக்குறேன். அப்ப ஒரு 6 நான் இங்கால கொடுத்தேன்டா, இங்க ஒரு 6, அப்ப எனக்கு இங்க ஒரு பெருமானம் வரலாம், அவர் பை. அப்ப இது வந்து இந்த 2வது. 3வது நான் என்ன சொன்னேன், 3 6 வருது, 10 இங்க 1, இங்கேயும் 6, இங்கேயும் 6, இங்கேயும் 6. அப்ப இப்படி வந்தாலும் என்ன, ஆகாரம் வந்து என்னது, ஆகாரம் வந்து 6 தான். அப்ப இது என்ன 3வது வே. ரைட், அப்ப 3 செட்டப் எடுத்துட்டேன். 3 செட்டப்ப நான் என்ன செஞ்சுட்டேன், எடுத்துட்டேன். அப்ப 3 செட்டப் எடுத்துட்டேன்னு சொன்னா நான் இதுல யார் யூஸ் பண்றேன், இந்த ஆகாரம்ன்ற விஷயத்தை யூஸ் பண்ணிட்டேன், இந்த வீச்சுன்னு சொல்ற விஷயத்தை யூஸ் பண்ணிட்டேன், இந்த இடையம்னு சொல்ற விஷயத்தையும் யூஸ் பண்ணிட்டேன். இந்த இடைன்னு சொல்ற விஷயத்தை மட்டும் இன்னும் யூஸ் பண்ணல. இடைன்னு சொல்ற விஷயத்தை மட்டும் நான் என்ன செய்யல, இன்னும் யூஸ் பண்ணல. அப்ப இடைன்னு சொல்றது என்ன பிள்ளை, இருக்கிற அவ்வளவு இலக்கத்தையும் கூட்டி எத்தனை ஈட்டுக்கள் இருக்கோ அத்தனையால பிரிக்கிறது. அப்ப இடைன்னு சொல்ற விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். யாருக்கு, முதலாவதுக்கு யூஸ் பண்ணுவோம். முதலாவதுக்கு இடைன்ற விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். அப்ப எல்லாத்தையும் கூட்டுவோம். எல்லாத்தையும் கூட்டினா பிள்ளை எனக்கு எத்தனை வரப்போகுது, 10 இங்க 12, அப்ப 22 23, அப்ப 23 சக எக்ஸ். அதை நான் 5ஆல பிரிக்கிறது வந்து எனக்கு எத்தனைக்கு சமனா இருக்கும், 6க்கு சமனா இருக்கும். இது முதலாவது யூஸ் பண்றேன். ரெண்டாவதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவதுக்கு இங்க பாருங்க பிள்ளை, 6 2 12, 6 2 12, 12 1, அதே விஷயம் தான் வருது. 6 2 12, 12 22, இங்கேயும் 23, அதே தான் வருது. 23 சக வையின் கீழ் 5 சமன் 6. மூணாவது விஷயம், மூணாவது பாருங்க, இங்க எத்தனை 18 19 29, சரியா பிள்ளை. அப்ப 29 கீழ் 5 செல்றது 6. அப்ப 29 கீழ் 5 செல்றது 6 கேட்டா இல்ல, இவரு சமன் இல்ல. 29 கீழ் 5 செல்றது 6க்கு சமன் இல்ல. அப்ப எனக்கு மூணாவது இந்த ஐடியா வராது. 3 தடவை 6 வரது வராது. டிரெக்ட் ஆகிட வந்துட்டு எனக்கு இந்த மூணாவது விஷயம் வராதுன்னு சொல்லி வந்துட்டு, அப்ப மூணாவது வருமா, வராது. அப்ப இவங்க 2 பேரும் ஒரே ஆக்கள் தான். என்ன சொன்னா, எக்ஸ் வைக்கு ஒரு பெருமானத்தை நான் கண்டுபிடிக்க போவேன். எக்ஸுக்கு பெருமானத்தை காண்றது, வைக்கு பெருமானத்தை காண்றது ஒரே பெருமானம் தான் வரப்போகுது. ஆனா என்னன்னு கேட்டா, 6 விட பெரிய பெருமானம் வந்தா அந்த இது இங்கால வரப்போகுது, 6 விட குறைஞ்ச பெருமானம் வந்தா இங்க வரப்போகுது. அவ்வளவுதான் விஷயம். 2 பேரும் ஒரே ஆக்கள் தான். இப்ப நான் 1க்கு காண்றேன். 1க்கு பெருமானத்தை கண்டுன்னு கவனிய பிள்ளை, இங்க பெருக்கப்பட்டா 23 சக எக்ஸ் சமன் 5 30. அப்ப எக்ஸ் சமன் 7 வருது பிள்ளை. அப்ப எக்ஸ் சமன் 7 சொன்னா உங்களுக்கு இங்க 7 போடலாம், இங்க 7 போடலாம். அப்ப உங்களுக்கு கட்டாயம் 7 வரிசைப்படிதான் எழுதிருக்கீங்க. அப்ப கட்டாயம் 7 சொல்றது இங்கதான் வரப்போகுது. அப்ப ரெண்டாவது இதுதான் சரி. அப்ப அந்த அடிப்படையில உங்களுக்கு வரக்கூடிய அந்த எண் தொகுதி 1 6 6 7 10, இதுதான் உங்களோட அந்த அவங்க எதிர்பார்த்த எண் தொகுதி. அப்ப இவ்வளவு விஷயத்தை நீங்க கண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த விஷயம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓகே. இப்ப 3 தொகுதி வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. 3ல இவர் வராது, 3வது வராது, 29 5 அப்ப 6 3 தடவை வரது வராது. இவங்க 2 பேர் தான். எக்ஸ காண்றீங்க 7, ஆனா எக்ஸ கொண்டு இங்க போடலாம். ஏன் 7 வரிசைப்படி எழுதுறீங்க. அப்ப கட்டாயம் 6க்கு அடுத்து தான் 7 வரும். சரி அப்ப சரி. அப்ப 10 கேள்விகளையும் முடிச்சிட்டோம். அப்ப எந்த கஷ்டமும் இல்ல, சிம்பிளா செய்யலாம். அடுத்த வருஷம் 10 கேள்வி, அதுக்கு அடுத்த வருஷம் 10 கேள்வி, அப்படியே நீங்க எல்லாத்தையும் தொகுத்து எழுதினீங்கன்னு சொன்னா இவ்வளவுக்குள்ளதான் ஸ்ட்ரக்சர் சுத்துதுன்னு சொன்னா அங்க 10 இங்க 10 மொத்தமா 20 ஸ்ட்ரக்சர் கேள்விகளை நீங்க கம்ப்ளீட்டா செய்யலாம். கிட்டத்தட்ட எத்தனை மார்க்ஸ், 500 மார்க்ஸ். உங்களோட 2000த்துல 4ல 1 பங்கு மார்க்ஸை வந்து கம்ப்ளீட்டா எடுத்துக்கொள்ளலாம். சரி அப்படியே சரி ரைட். அப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா இதோட கிளாஸ் முடிச்சு கொள்றேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். சரி.